Hello, check. பிதா குமாரின் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். காலை ஆராதனைக்கு வந்திருக்கின்ற அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாயிருக்கிறபடியினாலே புதிய உள்ளத்தோடு புதிய சிந்தையோடு ஆண்டவரிடத்தில் புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் வந்திருக்கின்றோம். வந்தது நல்லது என்று கண்டுகொள்ளத்தக்கதான உணர்வினை எங்களுக்கு தாரும். இந்த வாரத்தின் முதல் நாளில் ஆண்டவருடைய திரு சன்னிதானத்தில் வர தடைப்பட்டிருப்பதற்காக ஜெபிக்கின்றோம். வந்து கொண்டிருக்கின்ற மக்களை மிக விரைவாய் நீர் கொண்டு வந்து சேரும். இந்த நாளிலே உம்முடைய நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்துகின்ற எல்லா இடங்களிலும் உம்முடைய பிரசன்னம் தங்கியிருக்கத்தக்கதாக இந்த வேளையிலே நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகின்றேன். மீட்பர் இயேசுவும் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாகும். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையில் 224வது பாடலை சேர்ந்து பாடுவோம். பாமாலை எண் 224. ஜீவன் சுகம் தந்தீர், நாடி வந்த மாந்தர்க்கு என்றும் ஜீவன் சுகமீவீர், நோயால் வாடுவோருக்கு நாதா உம்மை பணிவோம், பாதம்
இரண்டாம் ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கர்த்தராலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய் உமது புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் சதா காலங்களின் மகிமை உண்டாவதாக. ஆமென். பெரிய கடவுளை போற்றுவோம். சேனையில் கடவுளாகிய கர்த்தரை நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர். கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறைந்த எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவும். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரரில் ஒருத்தியாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனந்துரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரை நமக்கு ராமன். எல்லா விதத்திலும் நம்மைப்போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரே நமக்கு இருக்கிறார். நாம் அமர்ந்திருந்த மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை முதலாவது பாவ அறிக்கை ஜெபத்தோடு கூட சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் முடி வழிகளை விட்டு வழிவை அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கும் மிகவும் நடந்தோம். இந்த பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவரை செய்யாமல் செய்யத்தகாதவரை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குதத்தின்படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாக அடியாருக்கு இறங்கும். தப்பிதங்களை அறுக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் துக்கப்படுகிற சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தி நீதி தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்தவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தோம். ஆமாம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நம் கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். அமர்வோம். திருமுறை பாடங்களை படிக்க கேட்போம். பாதைக்கு தீபமே, பாவைக்கு லாபமே. பாதைக்கு தீபமே, பாவைக்கு லாபமே. பேதைக்கு தைரவியமே, பரிசுத்த ஆகமம். மானல்ல ஆகமம், மானல்ல ஆகமம். பாதைக்கு தீபமாமே,
வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 10-17 வரை. யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 10. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீ அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரை ஆகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறான் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோடே பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடே பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய். இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே முக்கிய மகிமையுண்டதாக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1 முதல். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்துகளையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 17 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசைக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாதுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களை அஞ்சி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலான என்னை எண்ணப்படாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். ஆன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும்போதே பல உணவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உள்ளுள்ள இடத்தில்
என்றைக்கும் தேற்றுமே. என் சத்துருக்களுக்கு முன் பந்தியை உண்டாக்கி என்னையால் என் தலையை நீ அபிஷேகம் பண்ணினீ. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நீடித்து கர்த்தர் வீட்டிலே நிலைப்பேன் என்றுமே. முறைமுறையாக சங்கீதம் வாசிக்க நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 103ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. சங்கீதம் 103ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியின் நியாயத்தில் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் ஒருத்தமும் இரக்கம் நீதியை சாத்தமும் மிகுந்த கிருபையுள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாலும் காலங்களிலோ மகிமை உண்டாவதாக. ஆமென். தேனின் மதுரமே திவ்ய அமுதமே, தேனின் மதுரமே திவ்ய அமுதமே, வானபிதாவின் வாக்கே பரிசுத்த ஆகமம், மானல்ல ஆகமம், மானல்ல ஆகமம், பாதைக்கு தீபமாமே பரிசுத்த ஆகமம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் யோவான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை. யோவான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியை இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி
உமிழ்நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவான் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவர் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் படித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. சபையார் அமரவும். இப்பொழுது பெண்கள் ஐக்கிய குழுவினர் ஒரு சிறப்பு பாடலை பாடுவார். சந்தோஷகீதம் என்னில் பொங்குதே, சர்வவல்ல இயேசு என்னை நேசித்தார். சந்தோஷகீதம் என்னில் பொங்குதே, சர்வவல்ல இயேசு என்னை நேசித்தார். பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணியே, பேரன்பு பொங்க என்று பாடுவேன். ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுமே. ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன்.
போதே சீக்கிரமாய் வன்னை சேர்த்துக் கொள்ளுவார். பொன்முடி வேந்தனாம் எந்தன் இயேசுவே. பொன் மாளிகை நான் கிட்டி சேர்வதால் ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுமே. ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுமே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தில். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே இன்ப இயேசு நாமத்தில். நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையின் 179வது பாடலை சேர்ந்து பாடுவோம். பாமாலையின் 179. சபையார் அமரவும். ஞானஸ்நானத்திற்காக பிள்ளையை கொண்டு வந்திருக்கின்ற பெற்றோர்கள் முன்னதாக கொண்டு வர அன்போடு நான் அழைக்கின்றேன். ஜெபம் செய்வோம். இஸ்ரவேலின் மெய்ப்பெறாக எல்லாம் வல்ல கடவுளே, எகிப்தின் அடிமைதனத்தினை தெரிந்து கொண்ட ஜனத்தை விடுவித்து அவர்களோடு உறுதியான உடன்படிக்கை செய்து உம்முடைய நிறைவான இரக்கத்தை மந்தையின் மேல் பொழிந்தருளி உம்முடைய திவ்ய சுதந்திரத்திற்குள் ஞானஸ்நானத்தின் மூலமாய் சேர்க்கப்பட போகிற இந்த குழந்தை உமது கிருபையின் உடன்படிக்கை மூலமாய் பாவ அடிமைதனத்திலிருந்து விடுதலையாக்கியருளும். இவள் உம்முடைய திருமைந்தன் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின்
தேவரீர் எங்களுக்கு அருளி செய்த நித்திய ஜீவன் வாக்குதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடும் தூயாவியோடும் ஒரே கடவுளாக என்றென்றும் வீற்றிருந்து அரசாளுகிற அவர் மூலமாய் வேண்டுகிறோம். ஆமென். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் கட்டளையின்படி இந்த குழந்தை கிறிஸ்துவின் உறுப்பினராகவும் கடவுளின் பிள்ளையாகவும் விண்ணரசின் சுதந்திரராகவும் இந்த குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்க இங்கே நாம் கூடி வந்துள்ளோம். ஆதலால் நமது ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல மக்களையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் கொடுங்கள். ஒருவன் தண்ணீரினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் கடவுள் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான். புனித மார்க் எழுதிய நற்செய்தி நூலில் அடங்கியுள்ள வாசகத்தையும் கேளுங்கள். சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படி அவரிடம் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ அதை கண்டு விசனப்பட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், கடவுள் ராஜ்யம் அப்படிப்பட்டவருடையது என்று சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதவன் எவனும் அதில் பிரவேசிப்பதே இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஞானஸ்நானம் பெறுவதற்கு பிள்ளையை கொண்டு வந்திருக்கின்ற பெற்றோர்களாக நீங்கள் ஞானஸ்நானத்திற்குரிய விசுவாசத்தை அறிக்கை செய்வதும் கிறிஸ்துவின் வழியில் பிள்ளையை வளர்க்க வாக்கு கொடுப்பதும் உங்கள் கடமையாயிருக்கின்றது. பிதாகுமாரன் பரிசுத்தாவியாகிய ஒரே கடவுளை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறைத்து அடக்கமடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் எழுந்தருளினார். பரமத்திற்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனது வலதுபார்சலில் வீற்றிருக்கிறார். அவிடத்தில் உயிருள்ளோர் மரித்தோரின் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசபையும் பரிசுத்தவான்கள் ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்து நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் அமரவும். இந்த குழந்தை கிறிஸ்துவ குடும்பத்திலே வளரவும் இவள் கிறிஸ்துவை தன் மீட்பராக அறிந்து கொள்ளத்தக்கதாக திருச்சபையின் போதனையிலும் வழிபாட்டிலும் குழந்தையை வளர்க்க வாக்கு கொடுப்பீர்களா? இந்த குழந்தைக்கு இடரில் உண்டாகாதபடி உங்கள் வாழ்க்கை ஒழுங்காக நடத்த முயற்சி செய்வீர்களா? இவள் பரிசுத்த ஆவியினாலே விசுவாசத்தில் வேரூன்றி கர்த்தரின் பந்தியில் பங்கு பெறவும் திருச்சபையின் ஐக்கியத்தில் கடவுளை உண்மையாய் சேவித்து உலகத்தில் செல்ல உதவியாய் இருக்கும்படி இவள் பிற்காலத்தில் திருச்சபையின் முழு உறுப்பினராக திடப்படுத்தல் பெற குழந்தையை நீங்கள் உற்சாகப்படுத்துவீர்களா? பிரியமானவர்களே, இந்த குழந்தையும் நம் மத்தியில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளும் கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் வளருவதற்கு ஏதுகரமாயிருக்க கிறிஸ்துவின் திருச்சபையின் உறுப்பினர்களாக நம்முடைய அழைப்புக்கு நாம் உண்மை உள்ளவர்களாய் இருப்போமாக. ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தாப்பனே, இந்த அருமையான நாளிலே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை நீர் அழைத்து வந்து நீர் தருகின்ற ஐக்கியத்தை கொண்டாடவும் ஒருமுறைப்பட்டவர்களாக உம்மை நோக்கி பார்க்கவும் உம்முடைய பிரசன்னத்தை உணரவும் உம்மை துதிக்கவும் தோத்தரிக்கவும் நன்றி பாராட்டவும் நீ தந்த இந்த நல்ல நாளுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை பயணத்தில் எங்களை பெயர் சொல்லி அடித்ததை நினைவு கூறவும் உள்ளங்கைகளிலே எங்களை வரைந்திருக்கதை மறவாமல் எண்ணி பார்க்கவும்
நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். இந்த நாளிலேயும் உம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி உம்மாலே இணைக்கப்பெற்ற பிள்ளைகள், பெற்றோர்கள், அவளுக்கு நீ தந்த இந்த மகனை, குழந்தையை நீர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் நாங்கள் மறுபடியும் பிறக்க முடியாது, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது என்று நம்புகிறோம். ஆயினும் உம்முடைய கிருபையை மையப்படுத்தி இந்த தண்ணீரை குழந்தையின் பெயரில் தெளிக்கும்போது உம்முடைய ஆவியானுடைய அனுக்கிரகமும் ஆளுகையும் அழுத்தமும் கிடைக்கப்பெறவும், அதை உணர்ந்த பெற்றோர்கள் உமக்கு பிரியமான வழியிலே குழந்தையை வளர்த்தெடுக்கவும் நீர் கிருபை தாரும். உம்முடைய ஆவியானவர் இங்கே ஆட்சி செய்கிறார். அவர் ஆளுகையில் இருக்கிறோம். அவருடைய அழைப்பு, அவருடைய உந்துதல் எங்களுக்கு இருக்கிறதுக்கு நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நிமிஷத்திலும் இந்த தண்ணீரையும் பிள்ளைகளையும் பெற்றோரையும் உம்முடைய உடலாகிய திருச்சபையை நீர் ஆசீர்வதித்தாலும் எங்கள் ஆண்டவர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லாவற்றையும் படைத்து தண்ணீரை எங்களுக்கு அளித்த ஆண்டவரே, பரமபிதாவே, யோர்தான் எனும் ஆற்றில் ஞானஸ்நானம் பெற்று மரித்த உயிரோடு இருந்தவரே, இப்பொழுதும் இந்த தண்ணீரையும் இந்த தண்ணீரினால் முழுக்காற்ற பெறுகின்ற குழந்தையும் பெற்றோரையும் நீர் ஆசீர்வதித்தர வேண்டும் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே. ஜோஷ், வேலண்டினா, கிஃப்டினா, பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே உனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். சிலுவின் அடையாளத்தில் முயற்சியில் வரைந்து கிறிஸ்து இயேசுவை அறிக்கையிட ஒருபொழுதும் வெட்கப்படாதிருக்க கர்த்தர் உன்னை பலப்படுத்துவாராக. ஆண்டவருக்கே துதி மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தமது திரும்ப பிரசனத்தை உங்கள் மேல் வீச செய்து அவருடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிச்சய வாழ்வையும் கட்டளையிட கடவர். ஆமென். கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக என்னுடைய வாழ்த்துக்களையும் தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் நம் மத்தியிலே வந்திருக்கின்ற நம்முடைய ஆயர் ஐயா அருத்தரு பால் பாபுரோ ஐயா அவர்களை நம் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல நாளிலும் நம் மத்தியிலே நம் அருகில் இருக்கின்ற மோனகன் மெட்ரிக் பள்ளியினுடைய பிரின்சிபல் அம்மா அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கின்றார்கள். கடந்த திங்கள் அன்றும் வியாழன் அன்றும் 2 நாட்கள் வந்து சென்றார்கள். அவர்களது பள்ளியை குறித்து உண்மையிலே அவங்க சொல்கிற பொழுது தான் எனக்கு ஓங்கி அடிக்கிற மாதிரி இந்த தலையில். நம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், நம் பள்ளியிலே நம் பிள்ளைகளை சேர்ப்பதற்கு நாம் ஒருத்தரும் என்ன பண்ணுறதில்லை. அந்த பள்ளிகளை தாண்டி மற்ற பள்ளிகளுக்கு மெனக்கெட்டு பஸ்ஸில், வேனில் இப்படி அனுப்பி நம்ம பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்கள், நம்ம மிஷினரிமார்கள்
நமக்கெல்லாம் கிடைக்கக்கூடாத பெரிய பொக்கிஷம். அவர்கள் மூலமாக நாம் பெற்றிருக்கின்ற நன்மைகளுக்கு அளவே இல்லை. ஆனால் நம்ம பிள்ளைகளையும் நம்ம பேர பிள்ளைகளையும் நம்ம மிஷனரிமார்கள் கட்டி கொடுத்திருக்கின்ற இந்த பள்ளிகளிலே நம் பிள்ளைகளை அதிகமாக நாம் அடுத்தவர்களது பள்ளிகளிலே சேர்க்கத்தான் நாம் முனைகின்றோம். ஆக அம்மா அவர்கள் பள்ளியை குறித்து ஒரு சில காரியங்களை நான் சொல்ல வேண்டும் ஐயா. பக்கத்திலேயே இருக்கின்றது. அதை நாங்கள் எங்கள் பள்ளியிலே அநேக விதமான ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். அதை குறித்து மற்றவர்களுக்கு தெரியல. ஆகவே தான் இந்த பள்ளியிலே பிள்ளைகளை சேர்க்காமல் இருக்கின்றார்கள். கடந்த மாதத்தில் நம்முடைய திருச்சபையில் நம்முடைய ஆலய பணியாளருடைய மகனும் மகளும் அந்த பள்ளியிலே தான் மெட்ரிக் பள்ளியிலே தான் படித்தாங்க. சொன்னால் நிறைய நிறைய கப்ஸ் வாங்கின அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாய் சொன்னான் ஜோயல். அப்போது நம்ம பிள்ளைகளை நாம் நம் பள்ளியிலே சேர்ப்பதற்கான முயற்சிகளிலே நாம் ஈடுபட எல்லா பள்ளிகளை விட நம்முடைய பள்ளிகளிலே அதாவது ஒழுக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி படிப்பு இருக்கா, நான் ஒழுக்கம் இல்லை பிள்ளைகள் மத்தியில். ஆனால் நம்முடைய பள்ளியிலே அதுதான் கடவுளுக்கும் மனிதனுக்கும் பெரியவங்களுக்கும் அடங்கி வாழ்க்கையை இந்த சிறு பிராயத்தில் ஒப்புவிக்கின்ற பொழுது அவரது எதிர்காலம் சிறந்ததாக இருக்கும். அதை நாம் நினைக்கிறதே கிடையாது. மந்திரம் சொல்கிற ஸ்கூலில் தான் நம்ம கொண்டு போய் நம்ம பிள்ளைய விடுறோம். காலையில் மந்திரம் சொல்லணும். அனலுமின்றி குளிருமின்றி இருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லியிருக்கார். அதை நாம் மனதில் வைக்கிறதே கிடையாது. ஆக அம்மா அவர்கள் அந்த பள்ளியை குறித்த செய்தியை நான் சொல்ல வேண்டும் நம்முடைய திருச்சபை மக்களுக்கு என்று சொன்னார்கள். அம்மா நீங்கள் 10 நிமிஷம் அதை பற்றி சொல்கிறப்போ வேர்ட் ஆஃப் காட் கடவுளை குறித்தும் 10 நிமிஷம் சொல்லுங்கள். ஐயா எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னாங்க. இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச தமிழில் எங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள் என்று சொல்லி நான் அவர்களை அன்போடு அழைத்திருந்தேன். அம்மா அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கின்றார்கள். அவர்களோடு உடன் ஆசிரியை ஒருவரையும் கூட்டிக் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நம் அனைவரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று கர்த்தருடைய வார்த்தையை அம்மா அவர்கள் அளிக்குமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னை இங்கே இன்வைட் பண்ண ரெவரண்ட் ஜோசப் ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்தும் தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய பாஸ்டர் ரெவரண்ட் பாபுராவ் கெத்தீட்ரல் சர்ச், எங்கள் கெத்தீட்ரல் சர்ச் பாஸ்டர் அம்மா ஐயா ஜோசப் ஐயாவுடைய இந்த சர்ச்சின் ஐரமா சென்ட் மோனஹென்ஸ் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் வேலை செய்கிறாங்க. எங்களுடைய சிஸ்டர் கன்சர்ன் அவங்களுக்கும் தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இருக்கிற எல்லா சபை மக்களுக்கும் தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் தெரியும், ஆனால் மேடை தமிழ் பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். பாபுராயா இங்கே இருக்கிறது வந்து எனக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. there is another speciality between both of us. 2 பேருக்கும் ஒரே நாள் பர்த்டே, June 29. ஸோ
நாங்கள் நிறைய பேர் ஒரே அந்த நாளில் பிறந்திருக்கோம். ரெவரன் ராஜ்குமார் ஐயா, ரெவரன் பாபுராவ் ஐயா, 6 பேர், நான், என் பையன், அப்புறம் பழைய ஹெச்எம் இன்பகுமாரி, மோனஹன் கேர்ள்ஸ், இந்த மாதிரி நாங்கள் நிறைய பேர் ஒரே நாள் இந்த June 29. ஸோ வி ஆல் கெட் டுகெதர். வி ஹவ் ஈவன் கான் ஃபார் டின்னர். ஒன்றா போய் டின்னர்லாம் சாப்பிட்ருக்கோம். இட்ஸ் அ கிரேட் ஃபெலோஷிப். ஐயா இங்கே உங்கள் முன்னாடி நான் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறதுன்றது நான் ஒரு பெரிய வாய்ப்பாக கருதுகிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு, நான் ஒரு டீச்சர், நான் பிரசங்கியார் கிடையாது, ஜஸ்ட் எ டீச்சர். ஸோ உங்களுக்கு நிறைய கதைலாம் சொல்ல போகிறேன். நான் ஃபஸ்ட் ஒரு கதையை நான் சொல்ல போகிறேன். சைனாவில் உங்களுக்கு தெரியும், சைனா அப்படின்னாவே கிரேட் வால் ஆஃப் சைனா, ஒன் ஆஃப் த 7 wonders ஆஃப் த வேர்ல்டு, 7 அதிசயங்களில் ஒன்றாக இருக்கிறது. அதை சைனாவில் இருக்கிற அன்றைக்கு இருக்க அரசர் என்ன சொன்னார்னா, நம்ம சைனாவை எப்போ பார்த்தாலும் எதிரிகள் நம்மளை வந்து தாக்கிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஒரு பெரிய வாலை கட்டுவோம், கட்டிட்டா நம்ம எல்லாம் சேஃப் ஆயிடுவோம், நம்ம நாட்டை யாருமே வந்து சூழ மாட்டாங்க, யாருமே உள்ளே வர மாட்டாங்க, நம்ம நல்லா ப்ரொடெக்டிவாக இருக்கலாம், நல்லா பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா, பெரிய வால், இன்றைக்கும் அந்த வால் இருக்குது. எத்தனை பேர் அதை போய் பார்த்தீங்கன்னு தெரியல. ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கோ அண்ட் see the wall. மேலே நடக்கிறதுக்கும் கீழே நடக்கிறதுக்குள்ளே நமக்கு உயிரே போயிடும். அது எப்படி எத்தனை வருஷம் கட்டினாங்க நீங்கள் கொஞ்சம் கூகுள் பார்த்துக்கலாம். எவ்வளோ பெரிய வால் அது அந்த காலத்தில் கட்டினாங்க. ஆனாலும் சைனாவை என்ன பண்ணாங்க, எதிரிகள் ஆக்கிரமிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. உள்ளுக்குள்ளே வந்து போரில் வந்து எப்போதுமே தோற்றுக்கிட்டு இருந்தாங்க சைனீஸ் பீப்புள். அப்போ வந்து அரசர்கள்லாம் யோசிச்சாங்க, நம்ம சைனாவில் இவ்வளோ பெரிய வாலை கட்டியிருக்கோம், இந்த வாலை தாண்டி எப்படி வந்தாங்க? அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க, அந்த வாலை கார்ட் பண்ணுற செக்யூரிட்டிஸு லஞ்சம் வாங்கி பணம் வாங்கி எல்லாரையும் உள்ளே அனுப்புனாங்க. ஸோ ஒரு வால் கூட ஒரு நாட்டை ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஆனால் நேர்மை உள்ள மனிதர்கள், அந்த குடிமக்கள் மட்டும்தான் ஒரு நாட்டை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இதை நான் ஏன் சொன்னேன்னா, அப்புறம் தான் ஒரு வேர்ஸ் அவங்க வந்து ஒரு ஸ்லோகன் மாதிரி எடுத்தாங்க, ஹையர் கேரக்டர் அண்ட் ட்ரெயின் ஸ்கில்ஸ். கேரக்டரை நம்ம எடுத்துக்கணும், அவங்கள எடுத்துக்கிட்டு கேரக்டர் உள்ள மனிதர்கள் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து அவங்க ஸ்கில்லை டெவலப் பண்ணோம். இன்றைக்கு நம்ம பிள்ளைகள், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்தோன்னே வாலிப பிள்ளைகள் வந்து வாசித்தாங்க த பைபிள் ரீடிங்கு. அப்புறம் ஒரு சிறு குழந்தைய வந்து இன்றைக்கி பேர் வச்சு இந்த சர்ச்சில் நம்ம எல்லோரும் அவங்கள அக்செப்ட் பண்ணிட்டோம். இதோட ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம கமிட்மெண்ட் முடிஞ்சிருச்சா? சர்ச்சுக்கு வரும், நம்ம பிள்ளைகள் வந்து பேர் வைக்கிறோம். அப்புறம் சண்டே ஸ்கூல், த ஃபர்ஸ்ட் ஸ்கூல் சில்ட்ரன் கோ இஸ் சண்டே ஸ்கூல், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம பெற்றோர்களாக நம்ம அதை செய்கிறோமா, சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புகிறோமா, வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கு பிறகு பிள்ளைகளை வந்து ஃபஸ்ட்டு டீச்சர் சண்டே ஸ்கூல் டீச்சர். அதுக்கு பிறகு நம்ம பிள்ளைகளை நம்ம எங்கே அனுப்புகிறோம்? நம்ம என்ன பண்ணுறோன்னா, we are giving importance for skills and we are leaving the word character. அந்த வேல்யூஸை வந்து நம்ம விட்டுறோம். நம்ம வந்து ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்னா, என் பிள்ளை வந்து பயங்கரமாக வந்து கம்ப்யூட்டரில் இருக்கணும், இப்போது ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, எஸ் யூ நீட் ஆல் தட். என் பிள்ளை நல்லா இங்கிலீஷில் பேசணும், எஸ் வி நீட் ஆல் தட். என் பிள்ளை வந்து சப்ஜெக்டில் வந்து நீட்டில் பாஸ் ஆகணும், ஐஐடிக்கு போகணும், ஜேஇ எக்ஸாம் பண்ணணும், யூ ஹாவ் ஸோ மச். இது எல்லாமே ஸ்கில் டெவலப்மெண்ட். Are you looking upon those character and the values that Christ actually, கடவுள் நமக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாத நோக்கத்துக்கு நம்ம பிள்ளைகளை கடவுள் உடைய வார்த்தை இருக்கும் இடத்துக்கு நம்ம அனுப்புகிறோமா, எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? இன்றைக்கி வந்து நம்ம உலக பிரகாரமாக போயிட்டோம். இன்றைக்கு ஐயா சொன்னது போல் மற்ற பள்ளிகளுக்கு, கார்ப்பரேட் பள்ளிகளுக்கும், சாஃப்ரான் ப்ரொமோட் பண்ணுற பள்ளிகளுக்கும் நம்ம பிள்ளைகளை அனுப்புகிறோம். பிள்ளைகளுக்கு கடவுளுடைய கிறிஸ்டியன் வேல்யூஸ் இன்றைக்கு நாங்கள் வந்து ரொம்ப எங்களுடைய ஜெனரேஷன் நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக இப்போ வாழ்கிறோம். அதனால் நீங்களும் வாழ்கிறீங்க. ஏன்னா என்னுடைய கிளாஸ்மேட்ஸ், நான் படித்தது வந்து பெயின் ஸ்கூல், சிஎஸ்ஐ ஸ்கூலில் படித்தேன். அங்கே வந்து நிறைய பிள்ளைகள் படித்தாங்க, ஆஃப் ஆல் ஃபேத், டிஃப்ரெண்ட் ஃபேத் உள்ள பிள்ளைங்க உள்ளே படித்தாங்க. இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் ஒரு சுமூகமான, ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏன் வாழ முடியுதுன்னா, ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் படித்ததுனால் மட்டுமே. ஆனால் இன்றைக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் உடையுதுன்னா, இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ரிலிஜன் அண்ட் ஆல் தி அதர் திங்ஸ் தட் ஆர் பீங் போஸ்டட். நீங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இருக்கிற வாட்ஸ்அப், உங்கள் ஸ்கூல் குரூப்ஸ், உங்கள் கம்பெனி குரூப்ஸ் எல்லாம் பார்ப்பீங்க.
ஒரு ஃபேத் ஓரியன்ட் ஒரு ரிலிஜன் ஓரியன்டாக வரும்போது, பொலிட்டிக்கலாக வரும்போது சரி, சோஷியலாக வரும்போது அந்த குரூப் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உடையுது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் படித்ததால், கிறிஸ்தவ கல்லூரியில் படித்ததால் அந்த டாலரன்ஸ் டு அதர் ஃபேத், மற்றவங்களுக்கும் நம்மளை வந்து இன்றைக்கு ஒரு வேலைன்னு பார்க்கும்போது எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒருத்தர் வந்து எம்பியாக இருக்கார். என் கூட படித்த கிளாஸ்மேட் வந்து ஒரு எம்பி, கலாநிதி வந்து என்னோடய கிளாஸ்மேட் ஹூஸ் அன் எம்பி. ஒரு ஹாஸ்பிட்டல்னு எடுத்தால் டாக்டர் சுசிகரன்னா ஒரு கிளாஸ்மேட். ஒரு டைரக்டரும் எங்கள் இந்த திருலோக சந்தர் அப்படின்னு அந்த காலத்தில் வந்து பெரிய யானையெல்லாம் வச்சு அவங்க பிள்ளைங்க எங்கள் கூட படித்தாங்க. மதர்ஷா துணிக்கடை போனால், இந்த மாதிரி நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் ஒரு கலெக்டர், இன்றைக்கி ஒரு கலெக்டராக இருக்கிறவர் எங்கள் கிளாஸ்மேட். இப்படி இருக்கிற எல்லாருமே கிறிஸ்டியன் பள்ளியில் படித்ததால் நாங்கள் போய் நிற்கும் போது எங்களுக்கு வந்து உதவியும் கிடைக்குது. we have that kind of lovely relationship. பீஸ்ஃபுல்லான ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். இது வெறும் கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் அந்த டாலரன்ஸ் ஆஃப் ஃபேத் அண்ட் அக்செப்டன்ஸ் கொடுக்கும். மற்ற எந்த பள்ளிகளும் உங்களுக்கு கொடுக்கறதில்ல. அதனால் பெற்றோர்கள் உங்கள் தயவு செய்து, என்னுடைய பள்ளியில் போடணுன்றதுக்காக நான் பேசலை, நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல் என்வாயன்மெண்ட், இன்றைக்கு நாங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பீஸ்ஃபுல் என்வாயன்மெண்ட் கொடுத்துருக்கோம். உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு பீஸ்ஃபுல்லாக வாழணும் என்றால் ஒரு கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷனில் தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை போடுங்க. Christian institutions are being equipped with everything. Monahan Metric Higher Secondary School வந்து it's an offshoot of Monahan Girls Higher Secondary School. அது 183 வருடங்களாக ஒரு மிஷனரி மோனஹன்றவர் வந்து ஸ்டார்ட் பண்ணது இங்கே பெண் பிள்ளைகளுக்காக. அதோடைய ஆஃப்ஷூட் தான் இந்த மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல். அங்கே வந்து தயவுசெய்து, நான் நிறைய எங்கள் ஸ்கூலை பற்றி சொல்லணும்னு கிடையாது, ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நீங்கள் அனுப்புகிற ஸ்கூலில் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன வசதிகளை நீங்கள் எதிர்பார்த்து போடுகிறீர்களோ அதே வசதிகளே எங்களை இருக்குது. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் விசிட்டர்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு கம் அண்ட் டெல் ஐ ஹேவ் திஸ் அண்ட் தட், ஐ வாண்ட் யூ டு கம் அண்ட் விசிட்டர்ஸ். வந்து சும்மா வந்து ஸ்கூலுக்குள்ளே வந்து பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் எவ்வளோ ஒரு சேஃபான என்வாயன்மெண்ட், ஒரு சந்தோஷமான என்வாயன்மெண்ட், அக்செப்டபிள் என்வாயன்மெண்ட். உங்கள் பிள்ளைகள் அந்த ஸ்கூலில் அக்செப்ட் ஆகிறாங்களா? ஐ நோ மெனி பேரண்ட்ஸ் who cry and bring their children அந்த ஸ்கூல்லேருந்து கொண்டு வந்து இங்கே போடுறதுன்னா எங்கள் பிள்ளைகளை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேடுறாங்க, தனியாக வச்சிடுறாங்க, பிள்ளைங்களுக்கு பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து பாருங்கள், இப்போ ரெனோவேட்டட் நியூவாக இருக்குது. we have put up new labs, audio visual labs, artificial intelligence lab. We are putting up a new toilet block, a stage is coming up, lot of facilities are there. ரொம்ப environment friendly green சென்டர் ஆஃப் த சிட்டியில் அவ்வளோ பெரிய இடம் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது எக்ஸப்ட் ஆர் மிஷன் ஸ்கூல்ஸ். ஸோ ப்ளீஸ் வித் தட் ஐ எம் கன்க்ளூடிங் அபவுட் த இன்ஸ்டிடியூஷன்ஸ். இப்போது கம்மிங் டு த வேர்ட் ஆஃப் காட். ஐயா சொன்னாங்க, பிரசங்கம் பண்ண சொன்னாங்க. சரி, முதல் யோசித்தேன், சரி லெட்ஸ் நாட் காட் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி, சரி லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை அப்படின்றதுக்கு இன்றைக்கு உங்கள் கூட இந்த 4 வேத பைபிள் ரீடிங்கை வச்சு ஒரு சின்ன தாட் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது இன்றைக்கி நான் யோசித்தேன். ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஹேவ் 4 வேர்ட்ஸ். இட்ஸ் கோயிங் டு பி பர்பஸ், பிக், பவர், பர்சனாலிட்டி. 4 பர்பஸ், ஒரு கோல், என்ன நோக்கத்துக்காக நம்ம இருக்கிறோம். நெக்ஸ்ட் பிக், ஒரு நமக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இது சொல்லிட்ட பிறகு நான் ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் டு யூ. பிக், அந்த வேலை பண்ணுறதுக்கு யார் வேணும்? இப்போ நம்ம ஒரு பெரிய ஒரு வேலையை எடுத்திருக்கோம், ஒரு நோக்கம் இது நடக்கணும்னு, அதுக்கு யார் யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பிக் பண்ணுவோம். 3வது அவங்கள எம்பவர் பண்ணுவோம். அந்த வேலை செய்கிறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பவர் கொடுப்போம். அப்புறம் அவங்க அந்த வேலையை பண்ணுறவுடைய பர்சனாலிட்டி, அவங்க அதை பண்ணுவாங்களா பண்ண முடியாதா அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த 4த்தையும் இன்றைக்கு உள்ள இந்த 4 பைபிள் ரீடிங்கில் நான் பார்த்தேன். எக்ஸாம்பிள், சின்னதாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். சப்போஸ் நம்ம நாட்டில் வந்து நிறைய பேரை கடத்திட்டு போய் வச்சுட்டாங்க. இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற இராணுவம் எல்லாம், ஆல் த 3 forces will come together and will find out எங்கே இருக்கிறாங்க. நம்மளோட கோல் என்ன? இப்போ அவங்கள வந்து நம்ம விடுவிக்கணும். தட் இஸ் யர் மிஷன் அண்ட் கோல். சரி, இதை பண்ணுறதுக்கு நம்ம விஷனுக்கு நம்ம ஒரு மிஷன் அனுப்பணும். ஸோ என்ன பண்ணுவாங்க, யாரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங், வெரி இன்டெலிஜென்ட் அப்படின்ற கமாண்டோஸை எடுப்பாங்க. நல்ல ஷார்ப் ஐஸ் இருக்கணும், நல்ல ஷூட்டிங் கெப்பாசிட்டி இருக்கணும், ஃபாஸ்ட்டாக ஓடணும், ரிஃப்ளெக்ஸ் நல்லா இருக்கணும், அப்படின்ற ஆட்களை தான் என்ன பண்ணுவாங்க, சூஸ் பண்ணுவாங்க. சூஸ் பண்ணி சும்மா ஆட்கள் அப்படி அனுப்பிட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இருக்கிற ஸ்னைப்பர்ஸு, கிரேட் கன்ஸு, மிசைல்ஸு, ரிமோட்ஸு, சேட்டிலைட்டில் என்னென்ன கேட்ஜெட்ஸ் இருக்குமோ அவ்வளோத்தையும் கொடுப்பாங்க. கொடுத்து அவங்கள எம்பவர் பண்ணி அவங்கள அனுப்புவாங்க. தே வில் ஆல்சோ கவுன்சில் த பர்சன். ஆமாம், என்னால் முடியுன்ற கான்ஃபிடென்ஸில் போவாங்க.
இப்போது ரீசெண்டாக ஒரு படம் ஒன்று வந்துருச்சு, ஒரு நல்ல ஒரு படம் வந்துச்சு. ஐம் நாட் ஏபிள் டு ரீகால் த மூவி. எஸ், அமரன். அதில் எப்படி ஒரு ஆஃபீஸர் வந்து தன் உயிரையே இந்த நாட்டுக்காக தருகிறார் அப்படின்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மிஷன். ஸோ ஒரு விஷன்ன்றது கோலு, அதை மிஷன் பண்ணுறது நம்ம எடுக்கிற பிரயாசங்கள். இன்றைக்கு நான் வந்து இது வந்து ஒரு சாதாரண ஒரு நாட்டில் நம்ம பண்ணுவோம், த பெஸ்ட் எடுப்போம். இன்றைக்கு கடவுளுக்கு வந்து நம்மளை படைத்த ஆண்டவருக்கு ஒரு மிஷன் இருந்துச்சு. அவர் ஃபஸ்ட்டு மிஷன் என்ன எடுத்தார்னா ஒரு விஷன் வச்சார். நான் படைக்கிற இந்த உருவம் மனுஷனாக என் சாயலில் என்னை வணங்கணுன்றது முதல் விஷன் இருந்துச்சு. He wanted to create man in his own image so that he will worship me. அதுதான் அவருடைய விஷனாக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணார் அவருடைய மிஷன்? மண்ணை எடுத்து மனிதனை படைத்து தன் சாயலாக படைத்து அவருடைய சுவாசத்தை அதன் மேல் கொடுத்து அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து மனிதன் என்று உருவனை ஒருத்தரை படைச்சார். தட் வாஸ் இஸ் மிஷன். ஸோ அவர் விஷனை வந்து மிஷனாக பண்ணி he has to worship me. நான் அவன் கூட பேசணும், அவன் கூட உறவாடணும், அவன் என்னை தெய்வமாக எடுத்து என்னை வணங்கணும்னு சொல்லும் போது this was his mission. ஆனால் என்ன ஆச்சு? மனிதன் பாவம் செய்தான். ஸோ the Lord's vision changes. It changes immediately. ஸோ கடவுள், ஆனால் அவருடைய கோல் வந்து சேம் தான். மனுஷன் என் சாயலாக இருந்து என் கூட இருக்கணுன்றது தான் அவருடைய அல்டிமேட் கோல். அந்த கோல் அவர் கூட நம்ம இருக்கணுன்றதுல நம்ம தான் என்ன பண்ணிட்டோம்? கீழே விழுந்துட்டோம். அதோட விடலை கடவுள். நம்மளை தூக்கி எடுத்து நம்மளை என்ன பண்ணார்? இதுக்கு நம்மளை எக்விப் பண்ணுறதுக்கு தான் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை தேர்ந்தெடுத்தார். என்னுடைய ஜனம் அப்படின்னு எடுத்தார். அப்போது அந்த ஜனங்கள் வந்து எகிப்து நாட்டில் வந்து தேவர் லைக் ஸ்லேவ்ஸ், அடிமைகளாக இருந்தாங்க. இவங்களை எல்லாரையும் இங்கேருந்து விடுவிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போது யாரை எடுக்கிறாரு? மோசேவை எடுக்கிறார். லெட்ஸ் அங்கே விட்டுருவோம். இப்போ மோசேயை பற்றி யோசிப்போம். மோசே யார்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மோசே வந்து he was an adopted child, தத்தெடுத்த ஒரு பிள்ளை. எங்கே இருந்தால்? அரண்மனையில் வாழ்ந்தான். தத்தெடுத்த ஒரு பார்வோன் ராஜா உடைய அரண்மனையில் வளர்ந்தாலும் ஒரு தத்தெடுத்த பிள்ளை, ஒரு ஜென்ரலாகவே நீங்கள் வந்து சைக்காலஜி படித்தவங்க இல்லாட்டி ஜென்ரலாக நமக்கு தெரியும், ஒரு அடாப்டட் சைல்டுனாவே அந்த சைல்டுக்கு வந்து டசன்ட் பிலாங் அட் ஆல். அதுக்கு அந்த பிள்ளைக்கு தான் அடாப்டடுன்னு தெரிஞ்ச உடனே அது என்ன யோசிக்கும்? என்ன நம்ம அந்த பிள்ளைக்கு நம்ம சொன்னாலும் ஐ டோன்ட் பிலாங் ஹியர் அப்படின்ற ஒரு பிலாங்கிங்னஸ்ஸே இல்லாமல் போயிடும். மோசேக்கு அப்பேற்பட்ட பிலாங்கிங்னஸ் இல்லாமல் தான் இருந்தார். நான் இந்த அரண்மனைக்குரியவன் அல்ல, நான் இந்த ஜனத்துக்குரியவன் அல்ல, நான் வேறு ஜனம், நான் வேறு வீடு அப்படின்றதுனால தான் ஹி ரன்ஸ் அவே. அங்கேருந்து ஓடி போய் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு ஆள், பேசுகிறதுக்கும் தயங்குற ஒரு மனுஷன், திக்கு வாய். இப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு மிஷன், இப்போ நான் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சரே எடுக்கிறேன்னா நல்லா பேசணும், நல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு தான் எடுப்போம். ஆனால் கடவுள் ஒரு சாதாரண ஒரு தன்னையே தன் மேலேயே கான்ஃபிடென்ஸே இல்லாத ஒரு மனுஷன் மோசே. பேச திக்கு வாய் வரும், என்ன பேசணும்னு நினைக்கிறது கூட பேச முடியாத ஒரு மனுஷனை கடவுள் தன்னுடைய ஜனத்தை அங்கது மீட்டு கொள்ள அவர் தேர்ந்தெடுக்கிறார். தட் இஸ் அ பர்பஸ். ஹி பிக்ஸ் மோசஸ். ஆனால் மோசே என்ன பண்ணுறாரு? கடவுள்கிட்ட சொல்கிறாரு, கடவுளே என்னால் பேச முடியாதே அப்படின்றாரு. அப்போ லார்ட் சேஸ் ஐ எம் இனஃப், நான் போதும். நீங்கள் இன்றைக்கி வாசிச்சிருந்தீங்கன்னா கோவப்படுறாரு. என்னால் பேச முடியாதுன்னு மோசே சொல்லும் போது கடவுள் கோவப்படுறார். ஹி சேஸ் ஐ வில் கிவ் யூ த பவர், ஐ வில் கிவ் யூ, அண்ட் ஹி ஆல்சோ கிவ்ஸ் அ பர்சன். பவர் மட்டும் இல்லை, உனக்கு ஒரு துணையும் கொடுக்குறேன், அண்ணனை அனுப்புகிறார். ஸோ த லார்ட் டசன்ட் சீ நீ எவ்வளோ ஸ்மார்ட்டு, நீ வந்து பெரிய எலிகுவேஷனாக பெரிய லீடராலாம் நம்மளை பார்க்குறதில்ல. கடவுள் தேர்ந்தெடுக்கும் போது சாதாரண மனுஷனை தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் மோசேக்கு அந்த கான்ஃபிடென்ஸே இல்லை. ஆனால் நீங்கள் பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா மோசே அந்த ஜனங்களை எகிப்திலிருந்து மட்டும் கூட்டிகிட்டு வரல, வனாந்திரத்தில் 40 வருஷம் ஹீ ட்ராவல்ஸ். ஒரு மனுஷன் பேச முடியாமல் யோசிக்கிற ஒரு மனுஷன் எப்போ ஹீ டஸ் தட் when he gets the power from the Lord. அவன் உள்ளுக்குள்ளே கடவுள் என் கூட இருக்கிறாருன்னு என்னைக்கு அவன் நம்பினானோ, when he gets empowered by the Lord's Spirit, கடவுள் என் கூட இருக்கிறார்,
எனக்கு மகத்துவத்தை செய்வார் என்றைக்கு அவன் அதை ரியலைஸ் பண்ணுறானோ ஹி பிகம்ஸ் அ கிரேட் லீடர். ஸோ ஒரு சாதாரண இன்றைக்கி வந்து பேச முடியாதது நம்ம என்ன சொல்கிறோம், டிசேபிள்டுன்னு சொல்லிடுறோம், ஹேண்டிகேப்டுன்னு சொல்லிடுறோம், பேச முடியாதவங்களை. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை கடவுள் தேர்ந்தெடுத்து he picks him up for a purpose, empowers him, he gives him the power and he becomes a great personality. ஒரு பெரிய லீடராக, ஒரு பெரிய தலைவனாக கடவுளுடைய ஜனத்தை வந்து மீட்டுக்கொள்ள ஒரு பெரிய மனுஷனாக ஆக்குறார். இது எப்போ முடியும்னா நம்மளை நம்பும்போது கடவுள் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார், என்னுடைய டிசேபிள் இதுலேயும் என்னுடைய குறைவுகளையும் நிறைவாக்குவார். என்னால் கடவுளே என்னை தேர்ந்தெடுக்கும் போது ஏன் என்னால் இதை பண்ண முடியாது நம்ம யோசிக்கும் போது the Lord will help you to do it. கடவுள் கட்டாயம் நமக்கு அதை செய்ய துணை நிற்பார். ரெண்டாவது, நம்ம யாரை பற்றி ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் பார்த்தோம்னா டேவிடோடைய வசனத்தை இன்றைக்கி வாசித்தோம். டேவிடோடைய வசனத்தை வாசிக்கும் போது he praises the Lord. ஆனால் கடவுள் வந்து தாவீதை வந்து தேர்ந்தெடுக்கிறார். எந்த பர்பஸ்க்காக தேர்ந்தெடுக்கிறார்? தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு நல்ல ராஜாவாக இருக்கணும்னு தாவீதை தேர்ந்தெடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு அருமையான ராஜா, இவன் மூலமாக என் சந்ததி ஈசாமியே பிறக்கிறார், தாசனாகிய தாவீதெல்லாம் சொல்கிறார் கடவுள். ஆனால் அந்த தாவீதோடைய பேக்ரவுண்டை பார்ப்போம். ஒரு சாதாரண ஷெப்பர்ட் பாய், ஒரு மேய்ப்பெண், ஒரு காட்டில் போய் வீட்டிலேயே இருக்கிற கடைக்குட்டி. நம்ம வீட்டில் இருக்க கடைக்குட்டியை வந்து நம்ம ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டோம். இது கடைசி, இதுக்கு ஒன்றும் தெரியாது, அப்படி தான் என்ன பண்ணிடுவோம். அண்ணன்களெல்லாம் போருக்கு அனுப்புகிறாரு அவங்க அப்பா, தாவீதை மட்டும் என்ன பண்ணுறாரு, ஆடு மேய்க்க அனுப்பிடுறாரு. அதுக்கு பிறகு சோறு எடுத்துகிட்டு போக he becomes a courier, ஜொமேட்டோ பாயாக ஆயிடுறாரு தாவீது. அவ்வளோதான் தாவீதுக்கு பண்ண முடியும்னு அவங்க அப்பா குடும்பத்தார் எல்லாரும் நம்புகிறாங்க. அப்பேற்பட்ட தாவீதை கடவுள் picks him up, he empowers him. கோலியாத்தை அவன் சேலஞ்ச் பண்ணும்போது எல்லாம் பெரிய பெரிய ஆமர், பெரிய பெரிய எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஆனால் he only believes in the Lord. கடவுளை மட்டும் அவன் நம்பி அது போதும்னு அவனோட சின்ன கல் ஒரு பெரிய ஆயுதமாக மாறுது. ஸோ த லார்ட் கேன் அண்ட் ஹி பிகம்ஸ் அ கிரேட் பர்சனாலிட்டி அண்ட் ஹி பிகம்ஸ் அ கிங், த கிரேட் கிங். தாவீது ராஜான்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம், கடவுள் அவரை தாசனாகிய தாவீதேன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த தாவீது வந்து சாதாரண ஒரு கடைக்குட்டி பிள்ளை, எல்லாரோடையும் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி ஒரு சும்மா ஒரு கொரியர் பாய் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் ஆடுகளை பார்க்குறதுக்கும் வைத்த ஒரு சின்ன பிள்ளை லேட்டர் பிகம்ஸ் அ கிரேட்டஸ்ட் கிங் இன் த பைபிள். அவர் சொல்கிறாரு கடவுள் நம்மளோட எல்லா வியாதிகளையும் குணமாக்குவார் அப்படின்னு சொல்கிறாரு. அது நம்பர் 2 அண்ட் ஹி பிகம்ஸ் அ கிரேட் பர்சனாலிட்டி. தேர்ட் வந்து நம்ம இன்னொரு ரீடிங் இன்றைக்கி பண்ணோம், ஜான் சாப்டர்லேருந்து பண்ணோம். யாரை பற்றி பண்ணோன்னா ஒரு குருடர், ஒரு வழிபோக்கு சர்ச் வழியில் அந்த சிட்டியில் வந்து ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தர் இருக்கார். அப்போ அவரை கேட்குறாங்க, இவன் குருடன் ஆகினத்துக்கு அவங்க பேரண்ட்ஸ் ஏதாச்சும் பாவம் பண்ணியிருக்காங்களான்னு. அப்போ ஏசாமி சொல்கிறாரு, இல்லை, இது தேவனுடைய பர்பஸ், அவருடைய காரியங்கள் நிறைவேறத்துக்காக மகிமைப்படுவதற்காக தான் இது நடக்குது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா லேட்டர் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, he testifies a lot. ஸோ பர்பஸ் ஆஃப் த லார்ட் இங்கே என்னென்னா, ஏசாமிக்கு he wanted people to proclaim his word. கடவுள் ஏசாமி தேவனுடைய மனிதன் என்று நிறைய பேர் சொல்லணும், வழியிலலாம் சொல்லணும். இப்போ நான் எப்படி வந்து மோனஹன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்து எல்லாருக்கும் தெரியணும்னு வந்து நான் ஒரு அட்வர்டைஸ் பண்ணுறனோ, பிள்ளை ஜனங்களுக்கும் தெரியணும் இவர் தான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு. நாட் ஓன்லி த டிசைபிள்ஸ், ஏசாமிக்கு எல்லாரும் போகிற வரவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த நற்செய்தி தெரியணுன்றதுக்காக அந்த ஒரு கண்ணு தெரியாத ஒரு மனுஷனை அவர் வந்து என்ன பண்ணுறாருனா, ஒரு சேர் எடுத்து கண்ணில் பூசி நீ போய் கழிட்டு வான்னு சொல்கிறாரு. யோசிச்சு பாருங்கள், ஒரு கண்ணில்லாத ஒரு மனுஷன் அவனுடைய சைக்காலஜி எப்படி இருக்கும், எதுவுமே பார்த்ததில்ல, சும்மா வழியில் நின்று எல்லாருக்கிட்டேயும் வந்து பிச்சை எடுக்கிறது தான் அவரோட ஸோ அவனுடைய சைக்கலாஜிக்கலி அவனுடைய எஸ்டீம் எவ்வளோ லோவாக இருக்கும். அவன்கிட்ட போய் இதை போய் நீ பண்ணால் உனக்கு கண்ணு தெரியுன்னு சொன்னால் டெஃபினட்டாக நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்தால் நம்ம போகவே மாட்டோம். பார்க்காத டாக்டர் கிடையாது, பண்ணாத டெஸ்ட்டு கிடையாது, இதை போய் கழுவிட்டு வந்தால் எப்படி நடக்கும்? பட் he had faith in the Lord. கடவுளை அவன் எம்பவர் பண்ணும் போது, அந்த பவர் அவன் உணரும் போது போய் கழுவிட்ட உடனே அவனுடைய கண்கள் திறக்கப்படுது. he goes and testifies to the entire temple, to the Jews. அவன் போய் எல்லார்ட்டையும் சொல்கிறான், ஈசாமி தான் என்ன குணமாக்கினார், அவரே தேவகுமாரன் அப்படின்னு ஒரு டெஸ்டிஃபை பண்ணுறார். கடவுள் ஒரு சாதாரண கண்களே தெரியாத ஒருத்தரை எடுத்து எம்பவர் பண்ணி அவருடைய பர்பஸை நிறைவேற்றுகிறார்.
he becomes a great missionary. அங்கேயே அன்றைக்கு அந்த கண்ணு தெரியாத ஒருத்தர் ஒரு மிஷினரி ஆயிடுறாரு கடவுளை பற்றி சொல்லி. The last thing that we are speaking about is from 2 Corinthians about Paul. 2 Corinthiansல வந்து நம்ம பார்க்குறோம், பவுல் சொல்லுகிறாரு, எனக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது, பட் his grace is sufficient for me. கடவுளுடைய கிருபை எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறார். கடவுள் இவரையும் தேர்ந்தெடுக்கிறார். he picks Paul. பாலோடைய எந்த பர்பஸ்க்காக பாலை பிக் பண்ணுறாரு? கடவுளுக்கு தெரியும் டிசைபிள்ஸ் ரொம்ப வருஷம் வாழ முடியாது, கூடிய சீக்கிரம் எல்லாரும் இறந்துருவாங்க. போயிட்ட பிறகு இந்த உலகத்துக்கு நான் எப்படி நான் வந்து சுவிசேஷம் போகும், அப்போனா எழுத்தின் மூலமாக போகணும். அப்போது ஒரு படித்தவனை எடுக்கணும், அதுவும் ஒரு வைராக்கியம் உள்ள. பால் வந்து ஏசாமிக்கு எதிராக பண்ண ஒரு மனுஷனை கடவுள் தேர்ந்தெடுத்து நான் தான் கிறிஸ்து என்று பாலுக்கு எம்பவர் பண்ணி பாலை எபிசல்ஸ் எழுத வச்சு அன்றைக்கு இன்றைக்கும் நாம் வந்து இத்தனையும் நம்ம வாசிக்கிறது பிகாஸ் ஆஃப் சென்ட் பால். அந்த அப்போஸ்தலனான பவுல் மூலமாக தான் நம்ம இத்தனை புக்ஸ் இருந்து இன்றைக்கு நம்ம வாழ்க்கை திறம்பட பரிசுத்தத்தில் நம்ம வாழ அது எவ்வளவோ நமக்கு உதவி செய்கிறது. ஸோ காட் பிக்ஸ் அப் ஸ்மால் பீப்புள். இவ்வளோத்துக்கும் பாலுக்கு ஏதோ ஒரு சிக்னஸ் இருந்திருக்கு, அது வந்து ரொம்ப பேசக்கூட மாட்டேன்றார். his grace is sufficient for me. அவர் கிருபை என்று எனக்கு போதும். இதை வச்சு எனக்கு வலி இருந்தாலும் சரி, இதனால எனக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, என்னால் கடவுளுடைய பாதையில் போக முடியும் என்று he becomes a great personality, the greatest apostle அப்படின்னு நம்ம வந்து இன்றைக்கும் நம்ம பேசுகிறோம். மோசேவை எடுத்தால் the greatest leader நம்ம பேசுகிறோம். தாவீதை எடுத்தால் the greatest king நம்ம பேசுகிறோம். ஒரு blind man has become a missionary and a writer becomes a great apostle. A man who torments, who tortures. யார் வந்து கிறிஸ்தவர்களை வந்து கொடுமைப்படுத்தி அழிச்சாரோ அவரை வச்சு the greatest apostle கடவுளாக்குறார். அப்படி பண்ணும்போது ஏன் நம்மளால் அப்படி நடக்க முடியாது? நீங்கள் யோசிக்கலாம், இதெல்லாம் பைபிளில் இருந்துச்சு, காட் ரிவீல்டு, ப்ராஃபெட்ஸ் இருந்தாங்க, இன்றைக்கு நடக்குதா? ஐ எம் அ ஸ்டாண்டிங் டெஸ்டிமனி. நான் சொன்னேன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்து நான் ரொம்ப ஷை. எங்கள் அம்மாச்சி, எங்கள் பாட்டிமா வந்து சிஎஸ்ஐ ஸ்கூல் டீச்சர். எங்கன்னா பொருசுவாக்கம் சுந்தரப்பிள்ளை ஸ்ட்ரீட்டில் அவங்க டீச்சர், நாங்கள் தானா ஸ்ட்ரீட்டில். அதை நடந்தோன்னா அங்கேருந்து அந்த மார்க்கெட்டுக்கு நடக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். 10 நிமிஷத்தில் நடக்கலாம். ஏன்னா எல்லாரும் பேசுவாங்க, டீச்சர் எல்லா கதையும் பேசி அவங்க கூட நடக்கிறதுக்கே நான் வரமாட்டேன்னு சொல்லிடுவேன். அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை அங்கே ஈஸ்வரி ஹோட்டல் ஒன்று இருக்கும் அந்த காலத்தில், அங்கே உனக்கு சாம்பார் இட்லி வாங்கி தரேன், இல்லாட்டி குல்மோர் ஹோட்டலில் உனக்கு பிரியாணி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. யாருக்கிட்ட அவங்க நின்று பேசினாலும் அவங்க முந்தானி எடுத்து நான் முகத்தை மூடிப்பேன், சுற்றிப்பேன். யாரையுமே பார்க்கணுன்னு விருப்பப்பட மாட்டேன். அப்படி ஒரு ஷை. யார்ட்டையும் பேச மாட்டேன், சிரிக்க மாட்டேன். இன்றைக்கி உங்களுக்கு சொன்னாலும் நம்ப மாட்டேங்க. எங்கள் குடும்பத்தில் எல்லாம் சொல்லுவாங்க, வீட்டில் சுஜிதான்னு கூப்பிடுவாங்க. சுஜிதா ரொம்ப அமைதி, சுஜிதா யார்ட்டையும் பேசாது, சுஜிதா யாரை பார்த்தே சிரிக்காது. எனக்கு ஒரு தங்கம் உண்டு, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளும் டீச்சராக இருக்கா. பெருசாகி எல்லோரும் உனக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் என் தங்கச்சிக்கு எல்லா மாப்பிள்ளை என் தங்கச்சியை கட்டிக்கிறேன்னு என்ன நோ அப்படின்னுவாங்க. ஏன்னா நான் சிரிக்கவும் மாட்டேன், பேசவும் மாட்டேன், இது ஒரு உம்முனா மூஞ்சா அப்படின்னு. பிகாஸ் எனக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் கிடையாது. ஏன்னா பெயின் ஸ்கூலில் நான் படிக்கும்போது என்னமோ எனக்கு கிளாஸ் ஃபோட்டோஸ் இருக்குது, எல்லாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இன்றைக்கும் நிறைய பேருக்கு என் முகம் தெரியாது. ஐ வாஸ் அ ஷார்ட்டஸ்ட் இன் கிளாஸ். நான் ஃபஸ்ட்டு இப்படி இருப்போம், செகண்ட் சைல்டு இங்கே இருக்கும். எனக்கு அடுத்த பிள்ளையே எனக்கும் அவளுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஐ வாஸ் தி ஷார்ட்டஸ்ட் கேர்ள் இன் த கிளாஸ். பட் த டே ஐ ரியலைஸ்ட் த லார்ட் இஸ் வித் மீ, ஐ கேன் டூ கிரேட் திங்ஸ்ன்னு என்றைக்கு நான் அது என்னுடைய பொட்டென்ஷியலை நான் ரியலைஸ் பண்ணணும், அன்றிலேருந்து ஐ ஸ்டார்டட் ஹேவிங் அ ஸ்மைல் ஆன் மை ஃபேஸ். எனக்கு ஸ்மைல் பண்ணுறதுக்கு வந்து குறையே கிடையாது. எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், தைரியமாக பேசுவேன். இதை வந்து டயசஸில் சொன்னால் பாபுரா ஐயா கூட ஒத்துக்க மாட்டார். என்னங்க ஐயா, நான் ஷையாக இருந்தேன், பேச மாட்டேன் அப்படின்னா யாருமே இந்த டயசஸில் ஒத்துக்க மாட்டாங்க. இன்றைக்கு ஒரு தைரியமான ஒரு பெண்மணியாக, ஒரு எம்பவர்ட் லேடியாக என் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, கேளுங்க. As a woman, an empowered woman in the society, an empowered principal, an empowered Christian lady, ஒரு விசுவாசியாக நான் என்றைக்கு கடவுள் மேலே நம்பிக்கை வைத்தனோ அன்றிலிருந்து கடவுள் எனக்குள்ளே இருக்கிற என்ன பொட்டென்ஷியல் இருக்குன்னு அன்றைக்கு தான் நானே தெரிந்து கொண்டேன். அதே மாதிரி தான் கடவுள் நம்ம எல்லாரையும் ஒரு பர்பஸோடு இங்கே படைத்திருக்கிறார். அந்த பர்பஸை நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களான்றது தான் பெரிய கொஸ்டின். நீங்கள் சொல்லக்கூடாது, எனக்கு அவங்கள மாதிரி பேச தெரியாது, எனக்கு இவங்கள மாதிரி டான்ஸ் ஆட தெரியாது, எனக்கு அவங்கள மாதிரி பாட்டு பாட தெரியாது, இந்த மாதிரி என்னால் வந்து ஊழியம் பண்ண கிடையவே கிடையாது. இஃப் யூ ட்ரஸ்ட் த லார்ட், நீங்கள் கடவுள் ஏற்கனவே நம்மளை படைத்ததுக்கே ஒரு
பர்பஸ் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. அதை நீங்கள் எம்பவர் கடவுள் பண்ணுறார், நீங்கள் அதை எடுத்துக்கணும். இந்த 4 பேரும் கடவுள் சொன்ன மிஷனை தன்னுடைய மிஷனாக எடுத்துக்கிட்டாங்க. என் ஜனங்களை விடுவிக்கணும்னு சொன்ன கடவுள் கொடுத்த மிஷனை மோசே தன்னோட என் ஜனமன்னு சொல்ல ஆரம்பித்தார். அவர் எங்கே தான் வீட்லேயே ஐ டோன்ட் பிலாங், இந்த நான் இருக்கிற வீட்டில் பார்வோனோட வீட்லேயே நான் அந்த பிள்ளை இல்லைன்னு சொன்னவர் அவரோட கடவுளுடைய மிஷன் எடுக்கும்போது மோசேக்கு ஒரு பெரிய ஜனமே இருந்துச்சு, ஒரு கூட்டம், ஒரு பெரிய ஜாதி, ஒரு பெரிய இஸ்ரவேல் ஜனம், என் ஜனம்ன்ற மாதிரி கடவுள் ஆசீர்வதிச்சார். அதே மாதிரி தான் தாவீது யாருமே இல்லாமல் ஓடும் போது அவர் இந்த நாட்டுக்கே எந்த நாட்டு ராஜா அவரை துரத்தி அடித்தாரோ அந்த நாட்டுக்கே ராஜாவாகிறாரு தாவீது. எந்த கிறிஸ்தவர்களை இவர் டார்ச்சர் பண்ணாரோ பவுல் அந்த கிறிஸ்தவர்களுக்கு பெரிய அப்போஸ்தலன் ஆகிறார். ஸோ இந்த மாதிரி கடவுள் பண்ணும்போது உங்களையும் என்னையும் கட்டாயம் பண்ணுவார். இன்றைக்கு பிள்ளைகளுக்கும் நான் சொல்கிறேன், இன்றைக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கீங்க, இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு போயிட்டு இருப்பீங்க, வெரி வெரி இம்பார்ட்டண்ட் மந்த் இது தெரியும். எவ்வளோ டார்ச்சர் இருக்கும். உங்கள் வீட்டில் இருந்து ஒரே ஒரு வார்த்தை தான் உங்கள் அப்பா அம்மாட்ட, படி படி படி. ஸ்கூலுக்கு போனாலும் என்ன சொல்லுவாங்க, படி படி. தாத்தா பாட்டி பார்த்தாலும் படி. வீட்டில் இன்றைக்கி எல்லாமே இந்த மாதம் அப்படியே எல்லாம் ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிரும். வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க, எங்கேயும் வெளியே போக மாட்டோம், எல்லா இடமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் காலியாக இருக்கும், பீச்சாக இருக்கட்டும் எது இருந்தாலும். ஏன்னா பிள்ளைகளுடைய படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் பிள்ளைகளாகிய நீங்கள் அந்த படிப்போட இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த படிப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படிப்பை என்னால் பண்ண முடியும், ஐயோ நான் எனக்கு மெமரி பவர் இல்லையே, என்னால் ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலையே, மேத்ஸை என்னால் இதை வாசிக்க முடியலையே, படித்தது ஞாபகம் வச்சுக்க முடியலையே, எனக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு இடத்துல உட்கார முடியலேன்னு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த படிப்பாக இருக்கட்டும், வாழ்க்கையில் நீங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறதா இருக்கட்டும், என்னால் இதை பெர்ஃபார்ம் பண்ண முடியல, எனக்கு ரிவ்யூவில் எனக்கு நல்ல ரிவ்யூ வர மாட்டேங்குது, என்னால் இதை செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கும் போது ஐ வில் டெல் யூ ஆல் சில்ட்ரன், ட்ரஸ்ட் த லார்ட், எம்பவர் யோர் செல்ஃப் வித் காட்ஸ் வேர்ட். கடவுளுடைய வார்த்தைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதில் நீங்கள் எம்பவர் ஆகி, ஏன்னா கடவுள் உங்களை ஏற்கனவே தேர்ந்தெடுத்திருக்கிறார், உங்களை படைத்த கடவுள், உங்களுக்கு இந்த பர்பஸை கொடுத்த கடவுள், தாளந்துகளை கொடுத்துருக்கார். அதை நீங்கள் உணர்ந்து அதை நீங்கள் எப்போ நீங்கள் செயல்படுகிறீங்களோ சாதாரண ஒரு மனிதர் அசாதாரணமான ஒரு தலைவன் ஆகலாம். அ சிம்பிள் பர்சன் கேன் பிகம் அ கிரேட் லீடர். இவங்கெல்லாம் லீடர்ஸ் ஆகிட்ட பிறகு தான் நமக்கு அவங்களுடைய மெக்னானிமிட்டி தெரியுது. சாதாரண மனுஷனா தனக்குன்னு வாழும்போது தே நாட் லீடர்ஸ். யூ பிகம் கிரேட் லீடர்ஸ் when you live for others. நீங்கள் எப்பொழுது நீங்கள் உங்களுடைய பர்பஸ், கடவுளுடைய நோக்கத்தை நீங்கள் கடவுளுக்காக செய்கிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் பெரியவர்களாக இருப்பீங்க, பெரிய தலைவர்களாக மாறுவீர்கள், இந்த நாட்டின் பெரிய தலைவர்களாவீர்கள். இன்டர்நேஷ்னலி யூ வில் பிகம் கிரேட் கார்ப்பரேட் லீடர்ஸ். இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்தவர்கள் பெரிய பெரிய லீடர்ஸாக ஆஃபீஸர்ஸாக இருக்கணுன்றதான் எங்களுடைய விருப்பம். பிள்ளைகளுக்கு அதுதான் சொல்லிக் கொடுக்கும். யூ ஹாவ் டு பிகம் லீடர்ஸ். நீங்கள் பெரிய தலைவர்களாக நிறைய இடத்துல நீங்கள் அதிகாரிகளாக உட்காரணும்னு. ஸோ ஐ வாண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. இது பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாது, வேலை செய்கிற இன்றைக்கு நமக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதனால் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் அஸ் எம்பவர் அவர் செல்ஸ் and become great personalities so that we will bring peace in this country. நம்ம சமாதானத்தை நம்ம நெய்பர்ஹுட் சமாதானம், நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கூட சமாதானம், மற்ற மதத்தோடு சேர்ந்து நமக்கு வாழ்கிறதுக்குடைய சூழ்நிலை, சமாதானமான சூழ்நிலை இருக்கணும். நம்ம கடவுளுடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு நமக்கு சமாதானமான சூழ்நிலை இன்றைக்கு இருக்கணும்னா we all have to train skills and higher character and remember, just do it. அண்ட் இன்றையோடைய வசனத்தோடைய தலைப்பு ஹீலிங்னஸ், ஹீலிங் இன் சிக்னஸ். கடவுள் டெஃபினட்டாக நம்மளுடைய சிக்னஸ்ன்றது நமக்கு இருக்கிற வியாதிகள் மட்டும் கிடையாது, உடம்பளவு இருக்கிற வியாதிகள் மட்டும் இல்லை, மனதளவில் நம்ம யோசிக்கிறது, நம்மளால் இதை முடியாது, ஐயோ நான் ரொம்ப சிறியவன், நான் ரொம்ப பணம் இல்லை, என்னை யாரும் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேன்றாங்க, நான் ரொம்ப ஹைட்டாக இல்லை, நான் காரில் வரல, எனக்கு இந்த ஃபோன் இல்லை. சின்ன பிள்ளைகளுடைய வருத்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் பழைய ஸ்கூலில் இருக்கும்போது ஒரு சின்ன பிள்ளை 6th ஸ்டாண்டர்ட் பிள்ளை கேட்பரிஸ் சாக்லேட் கொடுக்கலன்னு சொல்லி இறந்து போச்சு. சின்ன சின்ன விஷயங்களுக்கு இன்றைக்கு பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க. அதனால் கடவுளுடைய நம்பிக்கையும் வார்த்தையும் கொடுத்து எந்த சூழ்நிலையும் நம்ம அதை போராடி ஜெயிப்போம் அப்படின்னு இந்த பைபிள் இருக்க வார்த்தையை வச்சு தான் நம்ம பிள்ளைகளை நம்ம வளர்க்கவும் முடியும், தைரியம் கொடுக்கவும் முடியும், இந்த உலகத்தில் பெரிய லீடர்ஸ் தலைவர்களாக நம்ம மாற்றவும் முடியும். May the Lord bless this word and help us to go ahead to live His purpose. Thank you. Amen.
கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்தில் மிக ஆழமாக எடுத்துரைத்த மோனகன் மெட்ரிகுலேஷன் பிரின்சிபல் மிஸ்ஸஸ் எமிலி சுஜிதா டைட்டஸ் அம்மையார் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளில் நம் மத்தியில் வந்திருக்கின்ற திரு பாபுரா ஐயா அவர்கள் ஒரு சிறப்பு பாடலை இப்பொழுது பாடுவார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, மீண்டுமாக ஆயர் அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறேன். இன்று நாளிலே பெரிய கரிசனையை முன் வைத்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நான் எனக்கும் மறந்து போகுது நிறைய. ஐம் ஏஜிங் பேரெலாம் மறந்து போகுது. எமிலி டைட்டஸ் அம்மையாருக்கு நன்றி பாராட்டுகிறேன். நாம் இந்த நாளிலே ஹீலிங் மினிஸ்ட்ரி அதுதான், அதை பற்றி தான் பேசினாங்க. அந்த ஹீலிங் மினிஸ்ட்ரினா பொதுவாக வாட்ஸ் ஹேப்பனிங் இன் த சர்ச் வி மெமோரியல் பண்ணுறோம். ஏசு ஆண்டவர் இப்படியெல்லாம் பண்ணார், சாட்சி சொல்கிறோம். அண்ட் ப்ளஸ் வி செலிப்ரேட் ஏசு ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்தார். பட் அவருடைய சரீரமாக இருக்கிற நீங்களும் நானும் அந்த அற்புத ஊழியத்திலே, சுகப்படுத்துகிற ஊழியத்திலே இணைந்து கொள்ளும்படியான ஒரு அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோம். இயேசுவின் நீட்சியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். we are called to be the extension of God's kingdom, extension of healing ministry that the Lord has initiated and done in this world. ஆகினாலே நாம் கடவுளுடைய உதாரணமாக 2 பணி சொன்னார், 2 பணி செய்தார். கற்பித்தல், he was all the time going around teaching newer things, heavenly things. இதுவரையும் கேட்கிறாத இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாம் சொல்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆமாம் நீ இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருப்ப, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எந்த சூழலிலும் அவர் கடவுளுடைய பிள்ளையாக கற்பிக்கிறார். நீ கடவுளுடைய பிள்ளையாக உன்னை தக்க வைத்து கொள்ள, நீ சுகதேகியாக வாழ எப்படி செய்ய வேண்டும், எப்படி வாழ வேண்டும், அதை கற்பிக்கின்ற பணி நம்முடைய திருப்பணி. சர்ச் இஸ் கால் டு கோ ஆன் டீச்சிங். அதனால தான் ஸ்கூல்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். நாம் மிஷினரிமார்கள் துவக்கப்பட்ட பள்ளியிலே, அந்த பள்ளியிலே பணியாற்றுகின்ற ஆசிரியர்கள் பிள்ளைகளை சேர்ப்பதில்லை. திருச்சபையில் இருக்கிற நாமும் we don't choose our own school. So we are desperately looking for somebody else. யாராவது ஏமாந்தம் கிடைப்பாங்களா, பஸ் வச்சு வேனில் கொண்டு வருவோமா? It's a very pitiable situation that we should uphold the ministry of the Lord initiated by schools. அதனால கற்பிக்கின்ற திருப்பணி ஞாயிறு பள்ளி மாத்திரமல்ல, எலிமெண்ட்ரி ஸ்கூல் மாத்திரமல்ல, பிரைமரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், கல்லூரிகள் எல்லாம் கடவுளாலே துவக்கப்பட்டது, எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்களும் நானும் அதில் நன்றாக இணைந்து கொள்ள வேண்டும். நம்பர் 2, அதை போல் அவர் எங்கே பார்த்தாலும் சுகப்படுத்துகிற திருப்பணி. He was all the time going around visiting people. இன்றைக்கு கூட வாஸ்தவம், பிறவி குருடனை பற்றி பெரிய டிபேட் நடக்குது. இவன் செய்த பாவமா, அவன் பெற்றோர் செய்த பாவமா? இல்லைப்பா, கடவுளுடைய நாம மகிமை அடையணும், அதனால தான் அப்படி பிறந்திருக்கான். அதனால் எவ்ரிவேர் ஆண்டவர் போகிற இடமெல்லாம் சொல்கிறார், சுகப்படுத்துவாங்க, சந்தோஷப்படுவாங்க, தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அப்போ சொல்கிறாரு, உன்னுடைய விசுவாசம் ஒன்று ரட்சித்தது. அப்படி இயேசுவை போல இந்த உலகத்திலே நடக்கிற அற்புதங்களுக்கு நாமும் we should become part. அதனால தான் ரொம்ப கன்வீனியண்ட்டாக என்ன தெரில, ஐ do not know, ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் கடவுள் பெயரால். அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இன்றைக்கி 1, 2 மூடுற மாதிரி ஆகி போயின்ட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் தட்ஸ் அவர் ஓன் என்ன சொல்கிற ஹியூமன் மிஸ்டேக். இந்த ஆக்சிடெண்ட் வந்திருக்குன்னா ஹியூமன் எரர்ன்றான். அதுபோல் பள்ளிகள் தடுமாறும் என்றால், அல்லது மருத்துவமனைகள் தடுமாறும் என்றால், இஸ் அவர் ஓன் மேக்கிங். நம்முடைய தலைவர்கள், பொறுப்பானவர்கள் சரியில்லைன்னு அர்த்தம். அதனால் நம்ம வேடிக்கை பார்க்குறது, கல் அடிக்கிறது மாத்திரம் கிடையாது. we should also get closer and gear up, be God given message. இந்த 2ம் பண்ணால் சமுதாயத்தில் தனிப்பட்ட சுகம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, சமுதாயத்தில் பிணி இருக்குது. there's a disease of the society. இந்த நாட்டில் ஒரு பிணி இருக்குது. பிணி வந்து தாக்க பார்க்குது நம்மளை அந்த அரசு மூலமாக. அதனால் உதாரணமாக சொல்கிறேன், எங்கே பார்த்தாலும் பீப்புள் டாக் அபவுட் குழந்தை, சிறு குழந்தை பள்ளியில்
ரயில்வே பயணத்தில், கல்லூரியில், ஐடி ரொம்ப ஜீனியஸ் சொல்ல பண்ண ஐஐடியில் எங்கே தான் இல்லை. இப்படியெல்லாம் வன்முறைக்கு உள்ளாகப்படுகிற பெண் குழந்தைகள், பெண் மக்கள். இது யார் காரணம்? ஸ்டாலினை மாற்றிட்டு இவர் எடப்பாடி போட்டால் ஆறிடுமா? இல்லை அவர் டாக்டர் வந்து உட்கார வச்சுட்டு மாற்றிடுவாரா? நோ, இந்த சமுதாயம் சீர்கெட்டு போயின்னு இருக்கு. A to Z, கிராமம், பட்டணம். திஸ் இஸ் ஆஃப் தி பீப்புள். சொசைட்டியில் நமக்கு அது கிளாரிட்டி இல்லை, தெளிவில்லை. தப்பு பண்ணால் உடனே காரியத்து போகிறதுக்கு நமக்கு தைரியம் இல்லை. யூ பர்பச்சுவேட் உன்னுடைய அதாவது கோழைத்தனத்தினாலே இது போன்ற குளறுபடிகளெல்லாம் வளர விடுகிறோம். திருச்சபை இஸ் ஒன்லி ஆன் லுக்கர். தொடர்ந்து நடுங்குங்க, வேடிக்கை பார்க்குறவங்க, பின்னாடி போய் வியாக்கியானம் பண்ணுறவங்க. we have to take up the role of the Lord. அண்ட் ஜாட்டி எடுத்துக்கிட்டு அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கணும், துடைக்க வேண்டிய இடத்துல துடைக்கணும். யூ ஷுட் ஓன் திஸ் சர்ச், ஓன் த மினிஸ்ட்ரி ஆஃப் த லார்ட். அதுக்கு தான் நம்ம அதனால தான் we celebrate the healing ministry. இந்த சமுதாயத்தில் பிணி, அதாவது ஒரு காலத்தில் மிஷினரிமார்கள் வந்த காலத்தில் ஓடிப்போன பிசாசுகள் எல்லாம் இன்றைக்கி திரும்ப வேறு ஷேப்பில் அதிகாரத்தின் மூலமாக உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க. ஸோ தட்ஸ் அ ரியாலிட்டி. RSSO, I don't know to brand, I don't care. RSSO, BJP, whatever. இல்லை இவங்க சொல்கிற இந்த பக்கம் சொல்கிறாங்க பாருங்கள், பெரியார் அவனும் இன்னொரு கல்ச்சர்னா திராவிட மண் அதெல்லாம் மண்ணாங்கட்டி தான். I mean, I tell you, there's no hope for us. Christians must come alive. You should bring forth good news. எல்லாமே ஒன்றுமே இல்லை, சப்பை தான். திராவிட மண்ணும் சரி, இந்த சனாதன ஆல் ஒரு வேஸ்ட் அண்ட் ரபிஷ் அண்ட் அகெயின்ஸ்ட், அதாவது தேச துரோகம் தான் இதெல்லாம் கொண்டு வரும். எனிமிட்டி இல்லை, டிஸ்பேரிட்டி. அதனால தான் இது வருது. எல்லாம் யாருன்னா ஏற்ற தாழ்வு வரும், ஆளை ஏற்றி மேய்க்கலாம். அது சரி, அவங்க சொல்லுவாங்க பகலில் தீண்டாமல், பகலில் இரவில் நாட்டாமல். எப்படி சி அவர் சொல்லுவார், அதெல்லாம் பகலில் தீண்டாமல் இரவில் நாட்டாமல். அதனாலே இந்த தொடர்ந்து இந்த திருப்பணி நடைபெற வேண்டுமென்றால் நீங்களும் நானும் கை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். அவர் உயிர் தெரிந்த ஆண்டவர் அங்கே கலிலேயாவுக்கு போயிட்டு அங்கே வர சொல்லுங்கள், நான் இங்கே தான் இருக்கேன். அவங்க கல்லறையில் தேட தேவையில்லை, 4 சுவர்களை அலேலியோ அலேலியோ சொல்ல தேவையில்லை. யூ டோன்ட் நீட் டு வேஸ்ட் யுவர் டைம் அண்டர் 4 walls. அவங்க போய் சொல்லுங்கள், அவர்கள் தேவனிடத்திற்கு என் தேவனிடத்துக்கு போகிறேன், அவள் தந்தை இடத்துக்கு என் தந்தை இடத்துக்கு போகிறேன். சகோதரிக்கு சொல்லுங்கள், ஓ டெல் தம், அவளுக்கு முன்னே போகிறேன், அங்கே தான் என்னை பார்ப்பீங்க. If at all want to please God and see, encounter God, உலகத்துக்கு வெளியே போங்க, செயல்படுங்க. worship, வாய்ப்பந்தல், lip service will not do. We have done enough. Therefore, plunge into action, support the teaching ministry, healing ministry right now. அதை தான் நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் தாமே அப்பேற்பட்ட சுகத்தை தருவாராக. இயேசு ஆண்டவர் நம்ம தருகிற அவர் பாட, அஃப்கோர்ஸ் பாடத்தான் பர்மிட் கொடுத்தார். பட் he understand. I'm led by spirit, you know. அது பார்த்து என்ன பாட்டு டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்ட்ரடக்ஷன் ஐ திங்க். இப்போ யாரும் ஒன்றும் லேட் ஆகிடல, ட்ரெயினுக்கு யாரும் போகிறீங்களா என்ன? இல்லை, ஓகே ஃபைன். இல்லை கறி கடை காத்திருக்குமா? பட் இட்ஸ் ஓகே. E minor, E. போதும் ஐயா ஏசனுக்கு போதும், அவர் அன்பின் ஆவி அருள் இருந்தால் போதும், அவர் பார்வைப்பட்டால் போதும், நிழல் பட்டாலும் போதும், வஸ்திரத்தின் ஓரத்தினை நான் தொட்டாலும் போதும், போதும் ஐயா ஏசனுக்கு போதும், அவர் அன்பின் ஆவி அருள் இருந்தால் போதும். அன்றாடம்
மன்னாவே போதும். ஐயா நான் பிழைத்திருக்க வார்த்தை ஒன்றே போதும். வெற்றிடத்தை நிரப்ப உமது கிருபை மட்டும் போதும். வெற்றிடத்தை நிரப்பும் உமது கிருபை மட்டும் போதும். வற்றாத ஜீவ ஊற்றே நீர் எனக்கு போதும். போதும் ஐயா இயேசு எனக்கு போதும். You can also join, clap as well. போதும் ஐயா இயேசு எனக்கு போதும். அவர் அன்பின் ஆவி அருள் இருந்தால் போதும். ஆலயத்து வாசலிலே அமர்ந்திருந்தால் போதும். ஆண்டவரின் பாதத்தண்டை அமர்ந்தாலே போதும். வேலைக்காரனாக என்னை ஏற்றுக்கொண்டால் போதும். வேலைக்காரனாக என்னை ஏற்றுக்கொண்டால் போதும். நன்றியுள்ள மகனாக நிலைத்திருந்தால் போதும். போதும் ஐயா இயேசு எனக்கு போதும். அவர் அன்பின் ஆவி அருள் இருந்தால் போதும். தம்மையே தந்தவர்க்கு என்ன தந்தால் போதும். நம்மையே அவர் கரத்தில் தந்து விட்டால் போதும். சிலுவையில் பெற்றெடுத்த ரட்சிப்பே போதும். சிலுவையில் பெற்று தந்த ரட்சிப்பே போதும். உம்மோடு என்றும் வாழும் வாட்சி ஒன்றே போதும். போதும் ஐயா இயேசு எனக்கு போதும். அவர் அன்பின் ஆவி அருள் இருந்தால் போதும். அவர் பார்வைப்பட்டால் போதும். அவர் நிழல் பட்டாலும் போதும். அவர் வஸ்திரத்தின் ஓரத்திலே நாம் தொட்டாலும் போதும். போதும் ஐயா இயேசு எனக்கு போதும். தேங்க்யூ. கர்த்தரை தொடர்ந்து நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கடவுள் பெரிய காரியங்களை செய்வார். ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது அறிவிப்பினை நாம் கேட்போம். திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று தேவசேதி அளித்த நம்முடைய மோனகன் பள்ளியுடைய பிரின்சிபல் அம்மா அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நம்முடைய ஆராதனையில் கலந்து கொண்டு சமுதாய சீரழிவை வைராக்கியமாக விளக்கிய நம்முடைய பாசத்திற்குரிய முன்னாள் ஆயர் அருட்திருவயல் பாபுராவையா அவர்களுக்கும் ஆயிரம் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆல்டருக்கு மலர் கொடுத்து வழங்கிய குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று திருமுழுக்கு பெற்ற குழந்தை ஜோஸ் ஆண்ட்ரியா அவர்களையும் திருச்சபையின் சார்பில் வாழ்த்துகிறோம். இன்று மாலை 6:30 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரால் சாட்சி பகிரும் ஆராதனை நடைபெறும். வருகின்ற 12/2/2025 புதன்கிழமை இரவு 7 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினரும், 14/2/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரும் ஆலயத்தில் கூடி ஜெபிப்பார்கள். இன்று ஆராதனைக்கு பின் வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் ஜெப கூடுகை நடைபெறும். வருகின்ற 16/2/2025 ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்கான பேராயத்தின் மூலம் நடத்தப்படும் வேதாகம தேர்வு நடைபெறும். காலை 9:30 மணி முதல் பகல் 12:30 மணி வரை நடைபெறும். விவரங்களுக்கு ஞாயிறு பள்ளி சூப்பரண்ட் திருமதி ஸ்டெல்லா ஜான்சன் அவர்களை அணுகவும். காணிக்கை விவரம். நாளை காண்பவர்கள் 9/2/2025 இன்று திரு ஜான் பீட்டர், 10/2/2025 டாக்டர் வினிதா மேரி, திரு பிரின்ஸ் பிரபாகர், திரு ஏ தேவராஜ், 13/2/2025 திரு பர்னபா ஸ்டீஃபன், திரு டி செல்வக்கன் டேவிட், திருமதி ரேவதி சுரேஷ், 14/2/2025 செல்வி ஆனி பெஞ்சமின், 15/2/2025 திருமதி ஜாக்லின் நான்ராஜ். இவ்வாரத்தில் திருமண நாளை காண்பவர்கள் 9/2/2025 இன்று திரு கெவின் மார்க்ஸ்,
திருமதி ஹெலிஸ்டியா சுஸ்மிதா தம்பதியர். திரு மகாதேவன் திருமதி அமுதா மகாதேவன் தம்பதியர். 10/2/2025 திரு பிரான்சிஸ் ஜேக்கப் திருமதி பிரியா தம்பதியர். திரு ஜேம்ஸ் பிரபாகரன் திருமதி கெவின் தம்பதியர். 11/2/2025 திரு இமானியல் பிரகாஷ் திருமதி ஸ்ருதி இமானியல் தம்பதியர். 12/2/2025 திரு என் தேவதாஸ் திருமதி நிர்மலா தேவதாஸ் தம்பதியர். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் இவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் நிவாரண நாட்களிலே தங்கள் பிறந்த நாட்களை திருமண நாட்களை காணுகின்ற திருச்சபையின் அங்கத்தினருக்கு வாழ்த்துக்களையும் தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரை, மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரை உம்முடைய சமூகத்தில் ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை துதித்து புகழ்ந்து மேன்மைப்படுத்தும்படியான கிருபையை நீ தந்தீரை. இந்த நாளிலும் அடியாரின் வழியாக கேட்ட எல்லா உம்முடைய திருவார்த்தைகளும் எங்கள் வாழ்விற்கு புதிதும் ஜீவனமாய் இருக்க 60 100 பலன் பெற ஆண்டவரே நீர் உதவி செய்ய இந்த வேளையிலே வேண்டி நிற்கின்றோம். இந்த நாளிலும் வருகின்ற இந்த வார நாட்களிலே தங்கள் பிறந்த நாட்களை கண்டு நன்றி செலுத்துகின்ற திருச்சபையின் அங்கத்தினர்களுக்கு ஏனைய மக்களுக்கும் ஆண்டவர் புதிய கிருபைகளை புதிய ஆசீர்வாதங்களை பொழிந்தருள நாங்கள் உம்மிடத்தில் வேண்டுகின்றோம். ஆண்டுகளை உம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகின்ற ஆண்டவர், உம்முடைய பாதைகள் வளம் கொழிக்கின்றபடியினாலே ஒவ்வொருடைய வாழ்வும் வளம் சேர்க்கின்ற ஆண்டாக அமைய தெய்வரீர் உதவி செய்யும். திருமண நாளை கண்டு நன்றி செலுத்துகின்ற தம்பதியரை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புவிக்கின்றேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கவன் எவனோ அவன் பாக்கியவான், அவள் பாக்கியவதி என்று சொல்லி பாக்கியம் பெற்ற தம்பதிகளாக வாழ வாழ்விலே இன்னும் அநேக ஆண்டுகளை காண சங்கீதக்காரனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உம்முடைய மக்கள் பெற்றுக்கொள்ள நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகின்ற சமாதானத்தை காண்பாய் என்கின்ற அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அடியவர்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் உதவி செய்யும். தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைக்கென்று வாழ வளர நீர் உதவி செய்யும். இயேசு ஜெபம் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனையில் 70வது பாடலை சேர்ந்து பாடுவோம். அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளை கடவுளுக்கென்று நாம் படைப்போம். ஆண்டவரை குரு
சபையார் அமரவும். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான நாளிலும் நம்ம மத்தியிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை மிக தெளிவாக எடுத்துரைத்த பிரின்சிபல் அம்மா திருமதி எமிலி சுஜிதா டைட்டஸ் அம்மையார் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக மீண்டுமாக நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா அவர்கள் சொன்னது போல் இந்த பள்ளி மிக அருகாமையிலே, நம்ம அருகாமையிலேயே இருக்கின்றது. எல்லா விதமான வசதிகளையும் பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்திருக்கின்றார்கள். அவர் சொன்ன மாதிரி ரொம்ப ஆக்டிவான பிரின்சிபல் அம்மா. உருவத்தில் தான், ஆனால் கீர்த்தியில் மிகவும் சிறந்தவர்கள் அவங்க. அவர்களை குறித்து ஐரம்மா பக்கத்தில் தானே இருக்காங்க, அப்போ அவங்க சொல்லுவாங்க அவங்களை குறித்த. இப்பொழுது ஆயிரம்மா திருமதி மெர்லின் ஜெயமணி அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். Praise to be God. Really, Amma, we extend a very warm welcome on behalf of our committee members to Mrs. Emily Susitra Titus and the teacher. Really, Amma, the way you delivered the sermon, which have been very inspired and provoked. நீங்கள் சொன்னீங்க மேடை பேச்சு எனக்கு பேச தெரியாது அப்படின்னு. மேடை பேச்சு என்பது நாம் தூய தமிழ் என்று நினைக்கின்றோம், இலக்கிய நடையில் பேச வேண்டும் என்று நினைக்கின்றோம். அது அல்ல, அனைவருக்கும் நாம் சொல்லுகின்ற கருத்து சென்றடைய வேண்டும் என்பதுதான். அதை நீங்கள் தெளிவாக நேர்த்தியாக செய்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து எங்கள் திருச்சபையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ. ஜெபம் செய்வோம். நம் மத்தியிலே இன்னொரு ஆயர் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். திரு நவஞான பிரசாத் ஆயர் அவர்கள் நம்மை ஜெபத்திலே நடத்தும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவர், இந்த அருமையான காலை வேளைக்காக மீண்டும் நன்றி செலுத்துகின்றோம். கடந்த மாதங்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல காப்பாற்றி இந்த புதிய ஆண்டிலே பிரவேசிக்க செய்த தயவுக்காக நன்றி. 2ஆம் மாதத்திலே இப்படியாக 2வது வாரத்தில் முதிப்பிள்ளாக நாங்கள் ஒன்று கூடி நீர் இந்த உலகத்திலே செய்த ஆண்டவர் நன்மைகளை குறிப்பாக மற்றவர்களுக்கு போதிக்கின்ற பணியும் அதனை தொடர்ந்து ஆண்டவரே சுகப்படுத்துகின்ற பணி நீர் செய்தீர். ஏசை தீர்க்கன் சொல்லுகிறது போல தழுவுகளால் நாங்கள் குணமாகிறோம். ஆம் கர்த்தாவே, பலவிதமான பிணிகள் எங்களுக்கு உண்டு என்பதை நாங்கள் கர்த்தர் இந்த நாள் உணர்ந்து கொள்ளும்படியாக அருமை நம்மார்கள் வழியாக ஆயர் வழியாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்தமைக்காக சோத்திருக்கிறோம். பல சூழல்கள் மத்தியில் நாங்கள் வாழ்த்து கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை ஒரு பக்கம் டிசீசஸ், வைரஸ் என்று நாங்கள் நினைத்தாலும், மறுபக்கம் எங்களுடைய மன ரீதியான சூழலில் பலவிதமான சூழலில் சூழப்பட்டு ஆனால் நாங்கள் அழுத்தத்திற்குள்ளாக இருக்கின்ற ஒரு சூழலை தம்மை மாற்றுவீராக. குறிப்பாக எங்களுடைய மிஷினரிமார்கள் செய்த பணிகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அந்த செய்த திருப்பணிகளை தொடர்ந்து எங்களுடைய மிஷினரிமார்களும் பணியாற்றும்படியாக எங்கள் கற்றுக் கொடுத்தமைக்காக சோத்திருக்கிறோம். ஒருவேளை ஆயரவர்கள் பகிர்ந்து கொண்ட வண்ணமாக இன்றைக்கு திருச்சபையும் திருச்சபையுடைய தலைவர்களும் ஆண்டவர் அதை உணராத ஒரு சூழலில் சோர்ந்து போகின்ற ஒரு நிலையில் இதோ ஆவி ஆத்மா சரீரத்திற்கு செய்யப்பட வேண்டிய அந்த திருப்பணிகளை அருட்பணிகள் நாங்கள் கர்த்தாவை மறந்திருக்கின்றோம். ஆயர்கள் குறிப்பிட்ட வண்ணமாக பல இடங்களில் நாங்கள் கர்த்தாவை எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான நிறுவனங்களையும் மருத்துவமனைகளையும் ஆண்டவர் நாங்கள் மூடுகின்ற ஒரு சூழலில் அல்லது ஆண்டவர் அவைகளை நாங்கள் சற்று தாமதப்படுத்தி எங்களுடைய பணிகள் நாங்கள் செய்யாமல் பொறுப்புணர்வோடு கூட நாங்கள் செய்யாமல் தவறிவிட்டது நீர் அறிந்திருக்கிறீர். தூய் ஆவியானோர் மீண்டுமாக உந்துதல் புரிவீராக. நாங்கள் சாதாரணமான மனிதர்கள், அருமையான அம்மாவர்கள் பகிர்ந்து கொண்ட வண்ணமாக பலவீனர்களையும் ஆண்டவர் ஒருவேளை சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவர்களையும் பேச முடியாத என்ற நிலையில் இருக்கிற மக்களையும்
சாதாரண மக்களை நீர் ஆண்டவரே கொண்டு வந்து அசாதாரணமான பணிகளை செய்வதற்கு நீர் எங்களை அழைத்திருக்கின்றீர். நாங்களும் ஒரு காலத்தில் சமுதாயத்தினாலே ஓரம் கட்டப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் என்று கருதப்பட்ட எங்களை ஆண்டவர் நீர் எங்களை திருநிலைப்படுத்தி திருச்சபையின் வாயிலாக சுவிசேஷத்தின் வழியாக நம்முடைய மிஷனரிமார்கள் இந்த நாட்களிலே தன்னுடைய இடங்களையும் தன்னுடைய சொந்தங்களையும் வந்தங்களையும் விட்டு நம்முடைய வசதி வாய்ப்புகளை விட்டு எங்களுடைய தேசத்திற்கு வந்து கடினமான உழைப்பை உழைத்து ஒரு சிலர் வந்தவர்கள் திரும்பி போகவே இல்லை, இங்கேயே மரித்து விட்டார்கள். தாங்கள் வாழ்ந்த காலங்களிலே காலரா வியாதி ஏற்பட்ட சூழலிலே அநேகர் தங்களுடைய குழந்தைகளும் இழந்து தங்களுடைய கைகளால் தங்களுடைய குழந்தைகளையும் பல கல்லறைகளிலே அதை கர்த்தாவே அவர்கள் அடக்கம் செய்திருக்கிறார்கள். நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒரு சில கல்லறைகளை கர்த்தாவே பெரிய பெரிய கல்லறைகளாக என்னுடைய கல்லறை தோட்டங்களில் இருந்தாலும் நாங்கள் அவைகளை கண்டு கொள்வதில்லை. காரணம் என்னவோ அவருடைய தியாகத்தை நாங்கள் மறந்திருக்கிறோம். தயவாக நீர் எங்களை மன்னித்தருளும். எங்களுக்கு பரந்த மனப்பான்மையை எங்களுக்கு தந்தருளும். ஆவி ஆத்துமா சரித்திற்கு எப்படியாக நாங்கள் பணியாற்ற முடியும் எங்களுக்கு உதவி புரிந்தருளும். இங்கே வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் தாமே பலப்படுத்தி அனுப்புவீராக. நீர் எந்த நோக்கத்திற்காக அழைத்தீரோ அந்த நோக்கத்தை நாங்கள் சிறப்பாக நிறைவேற்றிட எங்களுக்கு நீர் கொடுத்த கல்வியையும் ஞானத்தையும் ஆற்றலையும் அதற்கென்றே நாங்கள் பயன்படுத்த தூய ஆவியானவர்கள் உந்துதல் புரிவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் தாம் தேற்றும் பலப்படுத்தியர்களும் யாரெல்லாம் தேவைகளோடு குறைகளோடு பிரச்சனைகளோடு பாரங்களோடு வந்திருக்கிறார்களோ சொல்ல முடியாத வேதனோடு வந்திருக்கிற நீர் அறிந்திருக்கிற கர்த்தாவை நாங்களும் முகத்தை பார்க்கிறோம். கர்த்தர் இருதயத்தை பார்க்கின்றேன். கர்த்தர் வானத்திலிருந்து ஒரு கரத்தை நீட்டானது பிள்ளைக்கு நீர் இறக்கம் காட்டுவீராக. உலகத்திலே சமாதானத்தை தந்திரலும், என்னுடைய நாட்டிலே சமாதானத்தை தந்திரலும், என்னுடைய திருச்சபைகளே சமாதானத்தை தந்திரலும். தலைமைத்துவ பொறுப்புகளில் இருக்கிற மக்கள் கர்த்தாவே ஒருவேளை நீர் கொடுத்த அந்த உண்மையான நோக்கத்தை உணராமல் இன்றைக்கு நாங்கள் ஒருவேளை ஆண்டவர் நீதிமன்றங்களை நீதி அரசர்களையும் கர்த்தாவை நாடி சென்றிருக்கிற நிலை நீர் மாற்றுவீராக. வெகு சீக்கிரத்திலே நாங்கள் நியாயமான சமத்துவமான ஆண்டவர் நீதியான நேர்மையான ஆண்டவர் அந்த ஒரு தீர்ப்பை நாங்கள் பெற்று தொடர்ந்து உமக்கென்று பணியாற்ற கர்த்தர் நீர் உந்துதல் புரிவீராக. உடைய மிஷனரிமார்களுக்கு வாங்கி கொடுத்த இடங்கள் நிலங்கள் ஆண்டவரே ஆலயங்கள் மருத்துவமனைகள் நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் மற்றும் பயிற்சி இடங்கள் எல்லாவற்றையும் மீண்டுமாக புதுப்பித்து நாங்கள் பொறுப்புணர்வோடு செயல்பட அந்த உக்ரானுக்காரர்களாக வாழ கர்த்தர் நீர் அருள் புரிவீராக. நீர் ஒரு நாள் எங்களையும் கேள்வி கேட்பீர் கணக்கு கேட்பீர் என்ற ஆண்டவர் பயத்தோடு ஆண்டவர் அச்ச உணர்வோடு நாங்கள் வாழ முது பலத்தை பெற்று நாங்கள் மீண்டுமாக திருச்சபையாக மீண்டுமாக திருப்பணி ஆற்ற ஒரு அந்த காலங்களிலே நீர் முது குமாரனை அனுப்பினீர். அவர் மூலமாக திருப்பணி ஆற்றப்பட்டது. அப்படியாக தொடர்ந்து தன்னுடைய ஆண்டவரை சீடர்களை அனுப்பினார். தொடர்ந்து திருச்சபை இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற மிஷனரிமார்கள் வந்தார்கள். நாங்கள் இன்றைக்கு திருச்சபையாக தவிர்க்கிற எல்லா சூழ்நிலை மாற்றி அமைத்து நாங்கள் சிறப்பாக பணியாற்ற எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவர்களை மீண்டுமாக பலப்படுத்த திருநிலைப்படுத்த திருச்சபை மக்கள் அதுக்கு உந்துதலாக இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. இந்த நாளில் வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பிடலும். திரும்ப சிறதான பயணங்களில் தேவ கிருபை இருக்கட்டும். முது கிருபைக்கும் பராவிற்கும் பாதுகாவலுக்கும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வர தவறிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். முதியோருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நித்தம் அவர்களை ஆசீர்வதிப்பராக. பெற்றாருக்காக ஜெபிக்கிறோம். சிறு குழந்தைகள் இளம் வாலிபர்கள் வாலிபி பிள்ளைகள் அனைவருக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த திருச்சபையினுடைய ஆயிரக்காக ஆயிரமாக்காக எங்கள் மத்தியில் திரு பாபுரு ஐயாவுக்காக அம்மாவுக்காக பிள்ளைகளுக்காகவும் தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் மத்தியில் வந்து தானே பிரின்சிபல் அம்மாவர்களுக்காக குடும்பத்தின் மக்களுக்காக ஆண்டவரே மோகனகன் பள்ளிக்காக கூட ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு புதிய மாற்றத்தினை எங்களுக்கு தந்தருள்வீராக வழிநடத்துவீராக. எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இப்படி கிருபைக்குள்ளாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை பொறுப்பேற்று வழிநடத்திலும் தொடர்ந்து நீர் வழிநடத்தும் ஆயராக இருந்து போதகராக இருந்து ஆலோசனை கர்த்தர் வழிநடத்த வேண்டுமாய் இயேசு வழியாக ஜெபிக்கிறோம் என்று நல்ல பிதாவே ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமனுக்கு எங்கள் பிதாவே நாம பசப்படுவதா நிராட்சியம் வருவதா விசித்தம் பரமனத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதா. அன்னர் வேண்டிய அப்பத்திட்ட எங்களுக்கு தான் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி எலி சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் விடவில்லை. ஆம். உலகத்திற்குள்ளே போங்கள், நான் செய்த காரியத்தை நீங்கள் செய்வீர்கள், அதை காட்டிலும் பெரிய காரியத்தையும் செய்வீர்கள். கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாவலுக்கும் பரிசுத்தப்படுத்தலுக்கும் பலப்படுத்தலுக்கும் ஆறுதலுக்கும் தேர்தலுக்கும் உங்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுது உங்களோட நிலைத்திருக்க கடவுது. ஆமென்.
சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. முடிவு கவியாக நாம் அனைவரும் எழுந்து நின்று மங்கள கவிகளிலே 2வது கவியை சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். சமாதானத்தோடே புறப்பட்டு செல்லுவோம். தோத்திரம், எல்லாருக்கும் தோத்திரம் தோத்திரம். ஒரு 2 நிமிஷம் அமர்ந்து செல்ல அன்போடு நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம மத்தியிலே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்ட பிரின்சிபல் அம்மா அவர்களை நம் அனைவரின் சார்பாக, திருச்சபையின் சார்பாக நமது செயலர் அம்மா அவர்களை வரவேற்றார்கள். அம்மா அவர்களை முன்னதாக வர அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். தோத்திரம்மா, தோத்திரம். நம்மத்தில் வந்திருக்கின்ற ஆசிரியர்களையும் நம்ம அறிவின் சார்பாக டீச்சர் வாங்க. இந்த நல்ல நாளிலும் நம் மத்தியில் வந்த டீச்சர் அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம் மத்தியில் வந்திருக்கின்ற ஐயா அவர்கள் இப்போ தான் சொன்னாங்க, திருமணமாகி 40 ஆண்டுகளை அவர்கள் கழித்திருக்கின்றார்கள். ஆகவே நாம் அம்மாவையும் ஐயாவையும் வாழ்த்த வயதில்லை, ஆனாலும் வணங்கி ஆண்டவர் உங்கள் வாழ்வில் இன்னும் 40 இல்லை, இன்னும் 100 ஆண்டுகளை நீங்கள் கண்டு ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கென்றும் நம்முடைய சென்னை பேராயத்திற்கும் குடும்பத்திற்கும் உங்கள் சேவை இன்னும் தேவை. தொடர்ந்து ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. மங்கள கவியில் ஒரு பாட்டு, ஒரு சரணத்தை பாடலாமா? இம்மன மக்களோடென்றோ பாட்டு பாடிட்டு
போகிறேன்